அழகு பாவை இவளோ. அத்தியாயம் 16. ஜெகனுக்கு அந்த ஓட்டுநரை பார்க்கும்போது பாவமாக இருந்தது. என்னதான் தவறு அவன் மேல் இருந்தாலும் அதற்காக ருத்ரஸ்ரீ இந்தளவுக்கு கோபப்பட்டு அவனை அடித்திருக்க கூடாது என்றே நினைத்தான். அவளிடம் அடி வாங்கியதில் ஏற்பட்ட கோபமும் அவமானமும் ஒன்று சேர அடுத்து வேறு ஒரு வேலை கிடைக்கும் வரை எப்படி தனது குடும்ப பாரத்தை இழுத்து செல்வது என்று தெரியாமல் மனம் கலங்கி நின்றான் அந்த தொழிலாளி. அவனை கண்டு பரிதாபம் எழ ஜெகன் அவன் அருகில் வந்தான். நீங்க பண்ணினதும் தப்புதான் அண்ணே. இருக்கட்டும் சார், அதுக்குன்னு பொசுக்குன்னு இப்படி கை நீட்டுவாங்களா அவங்க? மனுஷன் என்ன எந்திரமா சார்? எப்பவும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களில் மறதி வராதா? நேற்று நைட்டு பெட்ரோல் போட மறந்துட்டேன். சரி, இப்போ இங்கே தானே மேடம் இருக்காங்க, அவங்க வரதுக்குள்ளே போட்டுட்டு வந்துடலாம்னு போனேன். இந்த பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் கூட இல்லை. அதுக்கு நான் என்ன சார் செய்கிறது? அவனின் நியாயம் அவனுக்கு. ஆனாலும் ருத்ராவை பற்றி அவன் தவறாக பேசுவது ஜெகனுக்கு பிடிக்கவில்லை. எப்படி பார்த்தாலும் இது உங்க தப்பு தான். அதே மாதிரி அவங்க எப்ப கிளம்பணும்னு சொல்லிட்டு தான் இங்க இறங்கி இருப்பாங்க. அவங்க டயத்துக்கு வரப்போ நீங்க இல்லாதது உங்க தவறு. சும்மா அவங்கள குறை சொல்லாதீங்க. ஜெகனின் வார்த்தையில் இருந்த நியாயத்தில் அவன் தலை குனிந்தான். ஜெகன் சொல்வது போல் எப்பவுமே ருத்ரா காரில் இருந்து இறங்கும் போதே தான் கிளம்ப வேண்டிய நேரத்தை சொல்லிவிட்டு தான் இறங்குவாள். ஓட்டுநர் தானே காத்திருக்கட்டும் என்ற அலட்சியம் எல்லாம் அவளிடம் கிடையாது. அதே போல் அவளுக்கும் நேரத்திற்கு வேலை நடக்க வேண்டும். எதிலும் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பவளுக்கு சிறு தவறையும் பொறுத்து கொள்ள முடியாது. அவங்களோட ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பில்லாதது. அதை புரிஞ்சுக்காம நீங்க நடந்து கொண்டது உங்க தப்பு என்று அவனின் தவறை எடுத்து சொல்லியவன் தனது அலுவலக முகவரி அட்டையை எடுத்து அவனிடம் நீட்டி, நாளைக்கு ஆபீஸில் வந்து என்ன பாருங்க என்றான். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றவன் இருந்தாலும் சந்தேகமாக, வேலை தருவீங்களா சார்? கட்டாயம் வேலை உண்டு என்றான் ஜெகன் சிரித்தபடி. அவன் சென்றதும் ஜெகனின் அருகில் வந்தான் செல்வா. என்ன மச்சி, சேவையெல்லாம் ரொம்ப தாராளமா செய்யற மாதிரி இருக்கு. அவ செஞ்ச தப்புக்கு நான் பிராச்சித்தம் தேடுறேன் என்றான் புன்னகையுடன். அப்படி எத்தனை பேருக்கு பிராச்சித்தம் பண்ற ஐடியா இருக்கு? இப்படியே போனா நம்ம கல்லா தாங்காது மச்சி. சும்மா இருடா மாப்ள. நானே அவ பாவ கணக்கில் இன்னொரு பாவ கணக்கு ஏறிடக்கூடாதுன்னு கவலையில் இருக்கேன். ஆனாலும் அடினா இது தாண்டா அடி. என்ன அடி? செம்ம அடிடா. அவங்க லேடி தாண்டா என்றான் செல்வா கண்களில் மிரட்சியுடன். அவங்க என்னடா அவங்க? அவள் உனக்கு தங்கை மாதிரி. தங்கச்சின்னே சொல்லி நீ பாசப்பயிர் வளர்க்கலாம். செல்வாவை சீண்டும் நோக்கத்தில் ஜெகன் கேலி செய்ய செல்வா தனது இரு கன்னத்திலும் கையை வைத்து கொண்டு பயத்துடன், ஐயா ராசா, எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி வேண்டவே வேண்டாம்டா. அந்த அடியெல்லாம் என் கண்ணும் தாங்காது என்றவன். எனக்கென்னவோ அந்த அடி உனக்கு விழ வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அது மாறி போய் அங்கு விழுந்துருச்சு. அவனது பேச்சில் ஜெகனின் முகம் மாறியது. வேதனையும் வருத்தமும் கலந்திருந்த அவனது முகம் செல்வாவுக்கு கவலையை கொடுத்தது. நண்பனின் தோளில் ஆதரவாய் கை வைத்தவன், ஏண்டா இப்படி இருக்காங்க? நீ உதவி செய்யும் எண்ணத்தில் தானே கேட்ட. அதுக்கு போய் என் முகத்தில் அடிச்ச மாதிரி நடந்துக்கணும். முதல்ல அவங்கள பார்த்தப்போ நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கலடா. போயும் இவங்கள போய் காதலிச்சிருக்கிய மச்சி. உன்னோட காதலுக்கு கொஞ்சமும் அருகதை இல்லாதவங்க. உனக்கு இவங்க வேண்டாம்டா, விற்று. செல்வாவின் புலம்பல்களை ஒருவித நிதானத்துடன் கேட்டவன் பின் பெருமூச்சை விட்டபடி, ஆரம்பத்துல நானும் உன்ன மாதிரி தாண்டா நினைச்சேன். சரியான திமிர் பிடிச்சவள் பஜாரி அப்படின்னு. முதல் முறையா அவளை பார்த்தப்போ அழகா இருக்காளேன்னு தான் அவ பின்னாடி சுத்தினேன். அந்த சமயத்தில் அவகிட்ட நான் கண்ட அவளோட திமிர் அகம்பாவம் எல்லாம் சேர்த்து எனக்குள் கொலவெறியே வந்தது. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு திமிர் இருக்கலாமா? கூடவே கூடாதுன்னு தான் அப்ப தோணுச்சு. அவள் திமிர அடக்கணும்னா அவள் அடையிறது ஒண்ணுதான் ஒரே வழின்னு கேவலமான எண்ணத்தோட தான் அவளை பின்தொடர்ந்த. இதை சொல்லும் போதே ஜெகனின் முகத்தில் தான் எத்தனை வேதனை. அப்புறம் எப்படிரா உனக்குள் இப்படி ஒரு மாற்றம்? அதுக்கப்புறம் தான் அவளை பத்தின முழு விவரம் எனக்கு தெரிஞ்சது. அந்த நொடியிலிருந்து தான் நான் அவளை மனசார காதலிக்க ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு அவளை தவறா நினைச்சேனோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்னோட காதல்ல அவளை குளிப்பாட்ட நினைச்சேன். இப்பவும் சொல்றேன், என்னோட காதல் அவள் அழக பார்த்து வந்தது இல்ல மச்சி, அவளோட மனசை பார்த்து வந்தது என்றவன் நிறுத்தி, ஆரம்பத்துல அந்த மாதிரி அவளை அசிங்கமா நினைச்சதை நினைச்சு இப்போ எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. இப்ப கூட என் மனசு குற்ற உணர்ச்சியில குறுகுறுக்குதுடா. அவளை
போய் தப்பா நினைச்சிட்டேன்னு. ஒரு பொண்ணு கொஞ்சம் தன்னம்பிக்கையோட இருந்தா அதை நம்ம மாதிரி ஆண்கள் எல்லாம் திமிரா நினைச்சிடுறோம்ல. ஆனா அவள் அப்படி இல்லடா. அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதில் பல உணர்வுகள் இருக்கு என்றான் உணர்ச்சி வசப்பட்டு. எல்லாம் சரிதான்டா, இப்ப அவங்க உன்கிட்ட நடந்துகிட்டதுக்கு நீ என்ன காரணம் சொல்ல போற? அவளுக்கு ஆம்பளைங்கள்னாலே பிடிக்காது என்றான் பட்டேஞ்சு. என்னது? செல்வா திகைத்தான். உண்மைதான்டா, என்னமோ நீ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியலடா. இந்த ஆம்பளை கிட்ட அவங்களா வந்து பண உதவி மட்டும் கேட்கலாம், ஆனா அந்த ஆம்பளையா வழிய வந்து உதவி செஞ்சா மட்டும் பிடிக்காதாக்கும். இது எந்த ஊர் நியாயம்டா? இது என்ன லாஜிக்கோ ஒரு மண்ணும் புரியல. அது பிஸ்னஸ், இது பர்சனல். அவளோட பர்சனல்ல எந்த ஆம்பளைக்கும் இடம் கிடையாது என்ற ஜெகன் அவளை புரிந்தவனாய். இப்போ புரிஞ்சு போச்சுடா மச்சி, அந்த கார்த்திகையை இவங்களை கலட்டி விட்டுட்டு சித்தாராவை கல்யாணம் பண்ணினான்னு. செல்வாவை முறைத்த ஜெகன், அதுக்கு விதிவிலக்கு கணவன் என்கிற உறவுக்கு மட்டும் உண்டு. ஏதோ மர்ம கதை சொல்ற மாதிரியே சொல்ற. என்னமோடா, எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரிஞ்சதுன்னா சரி, ஆளை விடுப்பா. நீயும் ஆச்சு, உன் காதலும் ஆச்சு என்று இரு கையெடுத்து கும்பிட்ட செல்வா. மச்சி, எதுக்கோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது உனக்கு நல்லது என்றான் அறிவுரையாக. போய் வேலையை பாரு, பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டான், போடா என்று அவனை துரத்திவிட்ட ஜெகன் அங்கிருந்த வேலைகளை மேற்பார்வையிட ஆரம்பித்தான். அப்போதுதான் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அவனை கவனித்தான். அங்கு நடக்கும் வேலைகளை அவன் மேற்பார்வை பார்ப்பது போல் இருந்தாலும் அவனின் ஒவ்வொரு செயலிலும் ஒரு அலட்சியம் இருந்தது. அதுவுமே நன்கு கவனித்து பார்த்தால்தான் கண்ணுக்கு தெரியும். யார் அது என்ற எண்ணத்தோடு அவன் அருகில் சென்றான் ஜெகன். வணக்கம் சார். பணிவுடன் அவன் வணக்கம் சொல்வது போல் தெரிந்தாலும் அதில் போலியான பணிவே இருந்தது. அவனது கண்களில் பொய் இருந்தது போல் ஒரு தோற்றம் என்றதும் தான் அவனை எங்கேயோ பார்த்த நினைவு ஜெகனுக்குள். ஆனால் எங்கே என்றுதான் சட்டென்று ஞாபகத்தில் வரவில்லை. உன் பேர் என்ன? சற்று அதிகாரமான குரலில் கேட்டான் ஜெகன். முரளி சார். நீ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்பில் உள்ளவனா? ஆமா சார், சீஃப் இன்ஜினியரா ஒர்க் பண்ற. அவனது பேச்சை வைத்து எந்த சந்தேகமும் பட முடியவில்லை. ஆனாலும் ஜெகன் மனதில் ஏனோ இனம் புரியாத உணர்வு ஆட்டி படைத்தது. நேரே செல்வாவிடம் சென்றவன் முரளியை சுட்டிக்காட்டி, இவன் பேர் முரளி, இவன் யார் என்னங்கிற விவரம் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடு. ஏமாச்சி, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. அவனோட பார்வையே சரியில்லை மாப்ள. மச்சி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவன் எப்படி இருந்தா நமக்கு என்னடா? இல்லடா, ஒரு முறை தப்பு நடந்திருக்கு, அதே தப்பு அடுத்த முறையும் நடக்க கூடாது இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன், எதையும் சந்தேகத்தோட பாக்குறது நல்லது. சரி மச்சி. செல்வா நகர்ந்ததும் ஜெகன் அந்த முரளியை பார்த்தபடி நின்றிருந்தான். அவன் பெரும் முயற்சி செய்து தனது ஞாபக அடிக்கில் தேடினான். அவன் யார் என்று அந்த பரிதாபம் அவ்வளவு சீக்கிரத்தில் அவனுக்கு ஞாபகம் வரவில்லை. இரவு வீட்டுக்கு வந்த ருத்ரஷியின் மனம் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தது. அதைவிட உடலும் மனமும் ஆத்திரத்தில் நடுங்கியது. சற்று நேரத்திற்கு முன் தான் அவள் பெரும் விபத்திலிருந்து தப்பி வந்திருக்கிறாள். இல்லையென்றால் இந்நேரம் அவள் உயிரோடு இறந்திருப்பாளா என்பதை நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் அவளது அருமை கணவன் தான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவன் அவளை அழிக்க முடிவெடுத்த போதே அவள் விரைந்து செயல்பட்டிருக்க வேண்டும். தாமதப்படுத்தியதுதான் அவள் செய்த தவறு. அதுவே அவளுக்கு எதிராக அமைந்து விட்டது. என்னைய அழிக்க நினைக்கிற கார்த்திக், அன்னைக்கு உன்கிட்ட என்ன சொன்ன? நீ அப்படி நினைச்ச மறுகணம் உன் உயிர் உன் உடம்பில் தங்காதுன்னு சொன்னேன்ல. இப்போ அதை என்னைய செய்ய வச்சுட்டே கார்த்திக். அந்த கணம் ஆத்திரமும் வருத்தமும் ஒரு சேர அவள் மனதில் எழுந்தது. எதிரி நம்மை அழிக்கும் முன் நாம் அவர்களை அழித்து விட வேண்டும். அவள் தொழில் கற்கும் போது கற்ற பாடங்களில் இதுவும் ஒன்று. கணவனை ஆனாலும் எதிரியாகி போய்விட்டவனை அழிக்க அவளது மனம் தயங்கவில்லை. பெண் புலி சீற்றத்தோடு எதிரியை வேட்டையாட முடிவு செய்துவிட்டது. மனதில் ஒரு முடிவெடுத்தவளாய் மணியை பார்த்தால் அவள் இரவு 8 மணிதான் ஆகியிருந்தது. இப்போது கார்த்திக் தொழில் விஷயமாய் வெளியில் சென்றிருக்கின்றான். அவனை பழிவாங்குவதற்கு இதுவே சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணியவள் தான் நினைத்ததை உடனே செயலாற்றினாள். அதன் பின்பே அவளுக்கு சற்று நிம்மதி இருந்தது. பிறகு அமைதியாய் குளித்துவிட்டு வந்தவள் இரவு உணவு உண்டுவிட்டு மீண்டும் அறைக்குள் வந்தாள். சிறிது நேரம் மடிக்கணினியில் வேலையை பார்த்தாள். பின்பு படுக்க நினைத்தவள் வழக்கம் போல தனது அலைபேசியை எடுத்து அலாரம் வைக்க போனவள் மனதில் அப்போதுதான் ஜெகனின் நினைவு வந்தது. காலையில் அவனிடம் முகத்தில் அடித்தார் போன்று தான் பேசியது ஞாபகத்தில் வந்தது. அவனை அழைத்து மன்னிப்பு கேட்கலாமா என்று யோசித்தவள்
மணியை பார்த்து அந்த எண்ணத்தை கைவிட்டாள். இரவு 11 மணிக்கு அழைத்தால் அவன் என்ன நினைத்துக் கொள்வான் என்று தன்னையை கடிந்து கொண்டு அந்த எண்ணத்தை கைவிட்டாள். தோழனாக அனைத்து உதவிகளையும் தனக்காக பார்த்து பார்த்து செய்தவனிடத்தில் தான் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதோ என்று இப்போது எண்ணி மனம் வருந்தினாள். வாழ்க்கையில் அவள் வாங்கியாடி இன்னமும் மாறாத வடுவாய் அவள் மனதில் ரணமாய் இருக்கிறது. அதனால்தான் எந்த ஒரு ஆண்மகனையும் அருகில் சேர்ப்பதில்லை. தொழில் ரீதியாய் பல ஆண்களை சந்தித்து பேசினாலும் அத்தோடு அவர்களை எட்டு நிறுத்திவிடுவாள் அவள். அதற்கு மேல் அவளிடம் பேசி பழக நினைக்கும் ஆண்கள் அனைவருக்கும் அவள் சொல்லும் ஒரே பதில் நோதான். என்னதான் படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் தொழில் உலகில் பல சாதனைகளை சாதித்திருந்தாலும் அவள் மனதில் அவளுக்கென்று சில கோட்பாடுகள் இருந்தது. வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமான பத்தாம் பசலித்தனமான விஷயமாக தோன்றினாலும் அதுதான் அவளை பொறுத்தவரையில் அவளை கலங்கமில்லாமல் காப்பாற்றி வந்தது. அப்படிப்பட்ட அவளது தனிப்பட்ட கோட்பாடுகள் தான் தொழில் வட்டாரத்தில் ருத்ரஸ்ரீ என்றால் நெருப்பு என்கிற நற்பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறது. அவள் பேசி பழக நினைத்த ஒரே ஆண்மகன் கணவன் மட்டும்தான். ஆனால் அவனோ அதற்கான வழியையே அடைத்து விட்டான். கார்த்திகை நினைத்ததும் மீண்டும் அவள் மனதில் கோபம் வந்து ஒட்டி கொண்டது. மனதில் எழுந்த ஆத்திரத்துடன் உறங்க சென்றால் நிம்மதியான உறக்கம் வராது என்று நினைத்தவள் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு பின் உறங்க சென்றாள். அடுத்த 1 மணி நேரத்தில் அவளது அலைபேசி அலறியது. எந்தவித பதற்றமும் இல்லாமல் அதை எடுத்து அவள் காதில் வைத்ததும் மறுமுனையில் பதட்டமான ஒரு குரல் ஒலித்தது. மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதை கேட்டு அவளது முகம் இறுகியது. அவளது மனதை போல் எந்த மருத்துவமனை என்கிற விபரத்தை கேட்டவள் வேறு ஒன்றும் பேசாது அலைபேசியை அணைத்துவிட்டு படுத்துவிட்டாள். படுத்தாலும் உறக்கம்தான் வருவேனா என்று அடம் பிடித்தது. மனதில் ஏதேதோ யோசனைகளோடு காலை வரை முழித்திருந்து நேரத்தை கடத்தியவள் பின் நிதானமாக எழுந்து குளித்துவிட்டு வந்து புடவையை கட்டி முடித்து கண்ணாடி முன் வந்து நின்றாள். மெதுவாய் தலைவாரி முடித்து ஒட்டு போட்டு நெற்றியில் ஓட்டியவள் ஒரு நொடி கண்ணாடியில் தனது பிம்பத்தை வெறித்து பார்த்தாள். பின் விரல் நடுங்க குங்கும சிம்மிலை எடுத்து அதில் இருந்த குங்குமத்தை அள்ளி எடுத்து தனது உச்சி வகிட்டில் வைத்தாள் அழுத்தமாய். அதன் பின் உணர்ச்சி துடைத்த முகத்துடன் காரில் ஏறி அமர்ந்தவள் தானே காரை ஓட்டிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள். அவள் அங்கே சென்ற போது கார்த்திக் அறைக்கு மாற்றப்பட்டிருந்தான். உயிருக்கு ஆபத்தில்லை என்றாலும் உடலில் பலத்த அடி ஏற்பட்டிருந்தது. உடல் முழுவதும் கட்டு போடப்பட்டு படுத்திருந்தான். அருகில் சித்தாரா அழுதழுது முகம் எல்லாம் வீங்கி போய் அமர்ந்திருந்தாள். எதிர்பாராமல் அங்கு ருத்ரஸ்ரீயை கண்டதும் அவளையும் அறியாது கார்த்திக் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தவள் கண்களில் பயத்துடன் எழுந்து தள்ளி நின்றாள். ருத்ரஸ்ரீ அவளை ஒரு மனுஷியாய் கூட பொருட்படுத்தவில்லை. அவளை கண்டு கொள்ளாது அந்த நாற்காலியில் அமர்ந்தவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த கார்த்திக்கை இமைக்காது பார்த்தாள். பின் கார்த்திக் கார்த்திக் அவன் கண்ணம் தட்டி எழுப்பினாள் அவள். அவர் மயக்கத்தில் இருக்காரு. பயந்து போய் மெதுவே சொன்ன சித்தாராவை திரும்பி பார்த்த ருத்ரஸ்ரீயின் பார்வையில் இருந்த அனலை கண்டு அவள் வாயை மூடிக்கொண்டாள். ருத்ரஸ்ரீயின் ஆளுமையான தோற்றத்தில் சித்தாரா மனதில் அவளையும் அறியாமல் அச்சம் எழுந்தது. மீண்டும் ருத்ரஸ்ரீ அவன் கன்னத்தில் தட்டி எழுப்ப மெதுவே கண்களை திறந்தான் அவன். நான் யாருன்னு அடையாளம் தெரியுதா கார்த்திக்? கேலியாய் கேட்டவளை பார்த்து ருத்ரா என்று முணுமுணுத்தான் அவன். பரவாயில்ல, உனக்கு என் பேரெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு, குட் என்று சொல்லாகித்தவள். என்ன கார்த்திக், அடிபலமோ? மெதுவே முணங்கினான் அவன். ஏதோ இந்த அளவோடு உன்னை விட்டேன்னு சந்தோஷப்படு, இல்ல உன் உயிரை எடுத்திருப்பேன். அடக்கப்பட்ட குரலில் பேசினாலும் அவளது குரல் அளவுக்கு மிகுந்த சீற்றத்துடன் ஒலித்தது. அவளது பேச்சில் அவன் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான். ஏற்கனவே உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீ என்ன அழிக்க நினைச்சா அடுத்த நொடி நான் உன்னை அழிச்சிருவேன்னு. நீயாவது கொஞ்சம் யோசிச்சு பாப்ப, ஆனா நான் நினைச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். நீ செய்ய நினைச்ச வேலைக்கு உயிரை தான் நான் காவு வாங்கி இருக்கணும். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே சித்தாரா கோபத்தோடு கத்தினாள். சி, நீ எல்லாம் மனுஷியா இல்ல மிருகமா? உன் புருஷனையே கொல்ல துணியிறியே என்று கத்தியவளை கண்டு வாயில் விரல் வைத்து ஷ், இது ஹாஸ்பிட்டல், இப்படி சத்தம் போட்டு பேசக்கூடாது என்று அவளை அடக்கியவள் எழுந்து அவள் அருகில் வந்து நேருக்கு நேரு அவள் முன் நின்றவள் தனது 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அவளின் கண்ணை உற்று நோக்கினாள். குற்றம் செய்த சித்தாரா அவள் தான். அவளின் பார்வையை எதிர்கொள்ள முடியவில்லை. தானாக அவளது பார்வை தாழ்ந்தது. என்ன சொன்ன?
அவன் எனக்கு கணவனா? அந்த நினைப்பு இப்பதான் உன் அறிவு கேட்டுச்சா? அவளது நிதானமான வார்த்தையில் 1000 சாட்டையடி வாங்கியது போல் உள்ளம் துடித்துடித்து போனாள் சித்தாரா. கண்களில் கண்ணீர் வழிய ஏறிட்டு ருத்ரஷியை பார்த்தவளுக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை. தான் செய்த தவறின் அளவு அவளை கூனி குறுக செய்திருந்தது. அப்படி நினைப்பு உனக்கு இருந்திருந்தா இப்படி திருட்டுத்தனமா இவன் கூட வாழ்க்கை நடத்த நீ சம்மதிச்சிருக்க மாட்ட. சரி, எனக்கு தான் அந்த நினைப்பில்லை. ஆனா இவனுக்கு ஏன் அவனோட மனைவிங்கிற நினைப்பில்லை? இவனே என்னை பத்தி கவலைப்படாதப்போ நான் ஏன் இவனை பத்தி கவலைப்படணும் என்று ருத்ரஷி கார்த்திக் புறம் திரும்பி, இதுக்கு மேல என்கிட்ட மோத நினைச்ச உன்னை கொன்னு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த புருஷன் பொண்டாட்டி சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஆத்திரத்துடன் மொழிந்தவளை திகிலுடன் பார்த்தனர் கார்த்திக்கும் சித்தாராவும். சித்தாரா தான் சுதாரித்து கொண்டு அவளிடம் வந்தவள், உங்களுக்கு தான் அவர் வேணாம்னு சொல்றீங்கள, பிறகு எதுக்கு அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்காம இருக்கீங்க? அதை நீங்க கொடுத்துட்டா நாங்க 2 பேரும் நிம்மதியா இருப்போம். அவரும் இந்த மாதிரி எதுவும் யோசிக்க மாட்டாரு. சபாஷ் என்று 2 கைகளையும் இளக்காரமாய் தட்டிய ருத்ரஷி, நீதான் உண்மையான பத்தினி தெய்வம். கணவன் பண்ணின தப்பையெல்லாம் சரின்னு சொல்ற பத்தினி தெய்வம். குத்தலாய் பேசியவள், நீங்க 2 பேரும் பண்ணிய வேலைக்கு இந்த வாங்கிக்கோங்க டிவோர்ஸ்னு கேட்டதும் நான் கொடுத்துடணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. நான் எதுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? முடிஞ்சா நீ இவனை விட்டு விலகிற வழிய பாரு. பின்வாசல் வழியா வந்தவ பின்வாசல் வழியாவே சொல்லாம கொள்ளாம ஓடி போயிரு என்றால் கொஞ்சமும் இரக்கம் கொள்ளாமல். ஆனால் உள்ளுக்குள் அவளின் மனம் அவர்கள் இருவரின் துரோகத்தில் குட்டுயிராய் துடித்து கொண்டு இருந்தது. ருத்ரா! அந்த நிலையிலும் கார்த்திக் குரலை உயர்த்தி அவளை அதட்டினான். அதை கண்டு ருத்ரா அவனை முறைத்து பார்த்தாள். என் குழந்தைக்கு அம்மா நீ இல்லை, அவள். அப்படின்னா யாரின் மனைவின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. கேலி குரலில் கார்த்திக் கூறியதை கேட்டு அவளது முகம் பயங்கரமாய் மாறியது. கணவனது குரலில் சற்று நிம்மதியடைந்தாள் சித்தாரா. ஏனெனில் ருத்ரஷியின் ருத்ர தாண்டவத்தில் அவளது வாழ்க்கை அந்தரத்தில் ஆடிக்கொண்டிருந்தது போல் பயந்து போயிருந்தாள் அவள். அப்படியா சொல்ற என்று தீவிரமாய் நெற்றியை தடவி யோசித்த ருத்ரா, இந்த வார்த்தைக்காகவே நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க கூடாதே என்றவள். நீ சாகும் வர மட்டும் இல்ல, நீ சாகும் வரைக்கும் நான் தான் உன் மனைவி. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர். ஆனா உன்னால ஒன்னும் பண்ண முடியாதபடி உன்னை செயலிழக்க வைக்க என்னால முடியும். தெனாவட்டாய் கூறியவள் அந்த அறையை விட்டு புயல் போல் வெளியேறினாள். துரோகத்திற்கு பரிசு துரோகம்தான். அவளது நீதிமன்றத்தில் இனிதான் அவளது துரோகத்தை கார்த்திக் சந்திக்க போகிறான். ருத்ரஷி ஆடு புலி ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. அத்தியாயம் 17. வீட்டுக்கு வந்ததும் தனது அறைக்குள் நுழைந்த ருத்ரஷி ஆத்திரத்தில் கையில் இருந்த கைப்பையை எடுத்து படுக்கையில் விசிறி அடித்தவள். பின்பு தானும் அதில் அமர்ந்தாள். கார்த்திக் மற்றும் சித்தாரா இருவரும் பேசிய வார்த்தைகள் அவளது மனதில் பெரும் புயலை கிளப்பி இருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை பார்த்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஒதுங்கி போன சொல்லுவாள். சித்தாராவை நினைத்து அவள் மனம் கொந்தளித்த அதே நேரம் கணவனது பேச்சில் சுனாமியாய் பொங்கி ஆர்ப்பரித்தது. என்ன ஒரு ஆணவம்! அவனது குழந்தையை அவள் சுமப்பதால் அவள் அவன் மனைவி என்றால் அப்போ நான் யார் அவனுக்கு? இத்தனை நாட்களாய் என் வாழ்வை அளிக்கும் உரிமையை அவனுக்கு யார் தந்தது? அவளது மனம் எரிமலையாய் குமுறியது. கண்களை மூடி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றவள் மனதில் முன்தினம் நடந்த நிகழ்வுகள் படம் போல் விரிந்தது. நேற்று இரவு அவள் வேலை முடித்து கொண்டு இருந்தபோது அவள் பின்னால் இருந்து வந்த லாரி ஒன்று அவளது காரை இடிப்பது போல் வந்தது. இருமுறை எதிர்ச்சியாக நடந்தது என்று நினைத்தவளுக்கு அடுத்த முறையும் அதுபோல் வந்தபோது அவள் சுதாரித்து கொண்டு காரை ஒடித்து பக்கவாட்டில் திருப்பிவிட்டாள். அதனால் லேசான உரசலோடு அவளும் அவளது காரும் தப்பியது. அவளாக இருக்க போய் சாமர்த்தியமாக செயல்பட்டாள். இது ஓட்டுநர் ஓட்டியிருந்தால் இந்நேரம் அவள் உயிரை விட்டு அரை நாளாகி இருக்கும். தனது குறி தப்பிவிட்டது தெரிந்ததும் அந்த லாரி நிற்காமல் விரைந்து சென்று விட்டது. ஆனால் அதன் எண்ணெய் அவள் கவனித்து பார்த்து மனதில் ஏற்றிக்கொண்டாள். அவளுக்கு தெரியும் இது அவளது கணவனது ஏற்பாடுதான் என்று. அவன் அவளை கொலை செய்ய நினைத்தது எல்லாம் அவளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவனை கண்காணிப்பதற்காக ஆட்களை போட்டிருந்தாள் அவள்.
அதற்காக வேறு சில வேலைகளும் அவள் பார்த்திருந்தாள். அதனால் தான் இன்று அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருந்தது. முதலில் குலைக்கிற நாய் கடிக்காது என்று எண்ணி தான் கார்த்திகை பற்றி சற்று அலட்சியமாக இருந்துவிட்டாள். அதுதான் அவள் செய்த தவறு. அவனுக்கும் ஃபேக்டரி ஆக்சிடென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று சந்தேகப்பட்டது போல் இதையும் சந்தேகப்பட்டு இருக்கணும். தப்பு எல்லாம் என் பேரில் தான். தனது முட்டாள்தனத்தை எண்ணி இப்போது வருந்தினாள். அவன் பண்ண நினைச்ச வேலைக்கு அவனை போட்டு தள்ளி இருக்கணும். ஆனால் என்ன, அதை செய்ய விடாமல் தடுப்பதுதான் என்ன? அந்த சிந்தனையோடு நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் அவளது பிம்பம் எதிரே இருந்து ஆளுயர கண்ணாடி மீது விழுந்தது. அதை கண்டதும் எழுந்து அதன் அருகே சென்றாள் அவள். அவளது நெற்றி வகிட்டில் இருந்த குங்குமம், கழுத்தில் கிடந்த தடிமனான தாலி சங்கிலி, காலில் இருந்த மெட்டியெல்லாம் அவளது கேள்விக்கான பதிலை சொல்லாமல் சொல்லியது. அது அவளது அடையாளமாக இருக்கும் வரை அவளால் எதையும் துணிந்து செய்ய முடியாது. அதே சமயம் தான் அந்த பந்தத்தில் இருந்து கணவனிடமிருந்து வெகு தூரம் விலகி வந்து விட்டதையும் அவள் உணர்ந்துதான் இருந்தாள். இனி அவர்களது உறவு உடைந்த கண்ணாடி போன்றது. மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. அப்படியே ஒட்ட வைத்தாலும் அந்த கீறலானது பார்ப்பதற்கு அசிங்கமாக தெரியும். அதுபோல்தான் இனி அவனுடனான அவளது வாழ்க்கையும். அர்த்தமில்லாத உறவை அர்த்தமுள்ளதாக்க இத்தனை தூரம் போராட வேண்டியதன் அவசியம்தான் என்ன என்று மனதில் ஆயாசம் தோன்றியது அவளுக்கு. அவளது ஆழ்மனதில் புறையோடி இருந்த ரணத்தின் வழி அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள சொல்லி அறிவுறுத்தியது. ஆனாலும் தன்மானம் கொண்ட ஒரு சராசரி பெண்ணாய் அவளது மனம் அந்த உறவை வேண்டாம் என்று விரைத்து ஒதுக்க சொல்லி உத்தரவிட்டது. அவள் கண்முன்னையே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளுடன் வாழ்ந்து அவளுக்கு ஒரு குழந்தையையும் கொடுத்து இருக்கும் இப்படிப்பட்ட கணவன் தனக்கு தேவைதானா என்று அவளது மனம் வெறுப்பாய் நினைத்தது. அது அவளது சுயமரியாதைக்கு பெண்மை கள்ளவாய் இழுக்கு. தன்னிடம் என்ன இல்லை என்று அவன் வேறொரு பெண்ணை தேடி சென்றான். மனதில் கேள்வி முளைக்கவும் அவளையும் அறியாது அவளது கண்கள் அவளது உருவத்தை ஆராய்ந்து பார்த்தது. இது நாள் வரை அவளது அழகை பற்றிய சிந்தனை அவளுக்கு இருந்தது கிடையாது. இன்று வரை அதை ஆராய்ச்சி செய்து அவள் பார்த்ததும் கிடையாது. இப்போதுதான் அதை ஆராய்ச்சி செய்கிறாள். ஒட்டுமொத்த அழகின் குவியலாய் அம்சமாய் இருந்த தனது அழகை அவள் உணரத்தான் செய்தாள். அப்படி இருந்தும் அவனுக்கு ஏன் தன்னை பிடிக்காமல் போனது? சராசரி பெண்ணாய் அவளது மனம் கேள்வி கேட்டது. எந்த இடத்தில் கணவனுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டது? என்ன யோசித்து பார்த்தும் விடைதான் கிடைக்கவில்லை. அவளுக்கு திருமணம் முடிந்த நாளிலிருந்து அவன் அப்படிதான் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. ஒருவேளை பிடிக்காமல் தான் தன்னை திருமணம் செய்து கொண்டானோ என்று நினைத்தவளுக்கு அதுதான் சரி என்றே தோன்றியது. அவனது தந்தையின் வற்புறுத்தலுக்காக அவன் தன்னை திருமணம் செய்திருக்க வேண்டும். இத்தனை நாளாய் சமய சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து அது தானாக வாகாய் அமைந்ததும் இதிலிருந்து அவன் விலகி சென்றிருக்க வேண்டும் என்றே அவளுக்கு தோன்றியது. எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி யோசித்து அவன் செயல்பட்டது அவளை எதிர்பாராத ஒன்று. எல்லாவற்றையும் யோசிக்க யோசிக்க அவளுக்கு தலை வெடித்துவிடும் போலிருந்தது. பிடிக்காத திருமணம் செய்து தனது வாழ்வை அளித்த கணவனை அப்படியே விட்டுவிட அவளால் முடியவில்லை. என் வாழ்க்கையை அவன் கையில் எடுத்து விளையாடும் உரிமையை அவனுக்கு யார் கொடுத்தது என்று அவளது மனம் குமுறியது. இனி உன் வாழ்க்கையை என் கையில் எடுத்து விளையாட நான் தயாராகிவிட்டேன் கார்த்திக், மனதில் ஆவேசமாக கூறியவள் முதலில் செய்தது அவள் மனதில் இருந்த கார்த்திகின் கணவன் என்கிற நினைப்பை அழித்ததுதான். அந்த நினைவு இருக்கும் வரை அவளது மனதில் சிறிதளவாவது அவன் மீது இரக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இரக்கம் அவளை உயிரோடு கொன்றுவிட வழிவகுத்துவிடும். அதனால் அந்த நினைவை கொன்று தனது உயிரை தக்க வைத்துக் கொள்ள அவள் எண்ணினாள். அதன் பின் தனது உருவத்தை கண்ணாடியில் பார்த்தவள் உணர்ச்சி துடைக்கப்பட்ட முகத்தோடு மரத்து போன மனநிலையோடு நெற்றியில் இருந்த குங்குமத்தை முதலில் அழித்தாள். அடுத்த காலில் கிடந்த மெட்டியை கழற்றி எடுத்தாள். இந்த இரண்டையும் வெகு சாதாரணமாய் செய்தவளுக்கு அடுத்து தான் செய்ய போகும் காரியத்தை எண்ணி மனம் சிறிது தயங்கியது. இதற்காகத்தானே இத்தனை போராட்டம், இத்தனை அவமானம், அவனிடத்தில் இத்தனை கேவலப்பட்டு அவள் நிற்கிறாள். அதற்கான வழியையே அவன் அடைத்து விட்டானே. மீண்டும் மீண்டும் மனம் அதிலேயே உழன்று மருகியது. இத்தனை தூரம் மருகிய போதும் அவள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை. நம்மை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக வடிக்கும் கண்ணீர் கூட அர்த்தமற்றதாகி மதிப்பில்லாததாய் போய்விடும்.
அர்த்தமற்று போன கணவன் உறவுக்காக அவளது மதிப்பான கண்ணீர் வீணாவதை அவள் விரும்பவில்லை. திருமணம் மட்டும்தான வாழ்க்கை, அதையும் தாண்டி வேறு விஷயங்கள் இல்லையா என்ன என்று அவள் யோசித்த நொடி அவளது கண்முன் அவளது வயிற்றில் பெறாத மக்களான 100 குழந்தைகளின் முகம் வந்து போனது. அடுத்த நொடி சிறிதும் தாமதிக்காமல் தாலி சங்கிலியை கலற்றி எடுத்தவள் அதை குப்பை தொட்டியில் போட போனாள். 20 பவுன் தங்கச்சங்கிலி இன்றைய சந்தை நிலவரத்தில் லட்சக்கணக்கில் மதிப்புடையது. ஆனாலும் அந்த மதிப்பை மீறி அது ஏனோ அவளுக்கு அருவருப்பை அளித்தது, முகத்தை சொல்லிக்க வைத்தது. திருமண வாழ்க்கை மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் மட்டுமே அந்த பொன் தாலிக்கு மதிப்புண்டு. இல்லை என்றால் அது எத்தனை விலையுடையதாக இருந்தாலும் அது தன் மதிப்பை இழந்துவிடும். அந்த உறவை போல் பின் என்ன நினைத்தாலோ கைப்பையை எடுத்து அதில் பத்திரமாக வைத்து கொண்டாள். அந்நேரம் அவளது அலைபேசி அழைத்தது. அவளது அன்னை தான் அழைத்திருந்தார். இங்கு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எடுத்திருப்பார் என்று நினைத்தபடி அதை உயிர்ப்பித்து அவள் காதில் வைத்தாள். அதை மெய்ப்பிக்கும் வகையில் அவளது அன்னை பதச்சத்துடன் பேசினார். கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆமே, போய் பாத்தியா ருத்ரா? மனதில் எழுந்த கோபத்தை அடக்கியபடி என்றாள். கூட இருந்து அவனை பார்த்துக்கோ. எப்படி வள்ளிதேவன மாதிரி அவன் 2 பக்கமும் நானும் அவளும் இருந்து கவனிச்சுக்கணுமா என்று கேட்டால் சொல்லென்று. என்ன ருத்ரா இப்படி கேட்கிற? நீதான அவன் மனைவி. அவர் சொன்னதும் அவளது அடக்கப்பட்ட ஆத்திரமானது வெடித்து சிதறியது. அது போன நிமிஷம் வரைக்கும் இப்ப நான் அவன் மனைவி இல்லை என்றால் ஒருவித அழுத்தத்துடன். அப்போ டிவோர்ஸ் கொடுக்க போறியா என்று முயன்றும் அவரது குரலில் துயரம் அப்பட்டமாய் தெரிந்தது. எதுக்கு கொடுக்கணும் இல்லை எதுக்கு கொடுக்கணுங்கிற? ஊர் உலகத்தை பொறுத்தவரை நானும் அவனும் கணவன் மனைவி தான். ஆனா இந்த ருத்ராவை பொறுத்தவரை அவன் யாரோ நான் யாரோ. என்கிட்டயே மோத நினைச்சா அவனை நான் சும்மா வச்சுவேனா? இனிதான் இந்த ருத்ரா யாருன்னு அவனுக்கு காட்ட போறேன். அவள் வார்த்தையில் இருந்த கனலை 10,000 மைல்களுக்கு அப்பால் இருந்த அந்த அன்னையால் உணர முடிந்தது. வாழும் இளம் வயதில் என் மகளுக்கு ஏன் இந்த நிலைமை ஆண்டவா என்று வேதனை கொண்டது அந்த தாயுள்ளம். வேண்டா ருத்ரா, என்ன இருந்தாலும் அவன் உன் கணவன். அவள் சொல்லி முடிக்கும் முன் அவள் சீறினாள். அவன் என்ன அப்படி நினைச்சானா? ஆளை வச்சு என்ன கொல்ல பார்த்தவன் அவன். அவளது வார்த்தையில் அவர் அதிர்ந்து போனார். என்ன சொல்ற? உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அவன் தான் நம்ம ஃபேக்டரியில் தீ விபத்தை உண்டாக்கியது என்றவள் கார்த்திக்கின் குள்ளநரித்தனம் ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்ல அதை கேட்டு அவரால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. உண்மையாவா ருத்ரா? ஆதாரம் இருக்குமாம். இதை வச்சு அவனை உண்டில்லன்னு பஞ்சேனா இல்லையான்னு பாருங்க என்றால் ஆவேசத்தோடு. மகளின் ஆவேசத்தில் பயந்து போனவராய், ருத்ரா எதுக்கும் யோசிச்சு பண்ணுமா? நமக்குன்னு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை ஸ்பாயில் பண்ணிடாத. அன்னையின் வார்த்தையில் ஆங்காரம் அடைந்தாள் அவள். எப்ப பாரு உங்களுக்கு உங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியமா? எனக்குன்னு ஒரு மனசு இருப்பதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா என்று கோபமாய் கத்தியவள். இன்னைக்கு அந்த கார்த்திகிட்ட நான் கேவலப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு காரணம் நீங்க. என் கால் தூசி கூட பெறாத அவன்கிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான். கல்யாணமாகி 1 வருஷம் ஆகியும் ஒரு நாள் கூட வாழாத இந்த திருமண வாழ்க்கைக்காக பிச்சைக்காரியை விட கேவலமா அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தான், நீங்க மட்டும்தான். அவள் கூறியதை கேட்டு அவரது விழிகளில் கண்ணீர் வடிந்தது. வெகு வருடங்கள் கழித்து இன்றுதான் அவர் அழுகிறார். அதுவும் தனது மகளின் வாழ்க்கையை தான் கெடுத்து விட்டதாக அவள் கூறியதை கேட்டு. அவள் கூறுவதும் உண்மைதானே. அவள் இந்த அளவுக்கு திருமண வாழ்க்கைக்காக அந்த தாலி தரும் சொந்தத்திற்காக போராடுவதற்கு அவர் மட்டும்தானே காரணம். நீங்க செஞ்ச பாவத்துக்கு நான் சிலுவை சுமக்கிறேமாம். நீங்க ஏற்படுத்திய களங்கத்திற்கு நான் நெருப்பில் குளிக்கிறேன். இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல. என்னைக்கு நான் பெரிய மனுஷியானேனோ அன்னையிலிருந்து இப்ப வரைக்கும் நான் தீ குளிக்கிறேன். நான் களங்கமற்றவள்னு என்னை நிரூபிப்பதற்கு. ருத்ரா நான் கற்பில் நெருப்பு மாதிரின்னு பேர் வாங்க நான் குளித்த நெருப்பு ஜுவாலைகள் என் மனதில் இன்னமும் ஆறாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை அவன் கேலி கூத்தாக்கினா நான் சும்மா வச்சுவேனா? விட மாட்டேமாம், விட மாட்டேன் அவனை என்றவள் ஆத்திரம் அடங்காமல் அலைபேசியை தூக்கி வீசி எறிந்தாள். அவளுக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து அவள் பட்ட அவமானங்கள் அவள் கண் முன் வந்து போனது. அம்மாவை போல் தான் இவளும் இருப்பாள் என்று வயது வித்தியாசமின்றி கேவலமான எண்ணங்களுடன் அவளை நெருங்கிய அத்தனை ஆண் ஓநாய்களையும் அவள் தனது ரௌத்திர பார்வையால் விரட்டி அடித்திருக்கின்றாள். அதற்காகவே கண்ணுக்கு தெரியாத நெருப்பு வளையத்தை தன்னை சுற்றி அமைத்து கொண்டு இத்தனை நாள் ஒரு தவ வாழ்க்கையை அவள்
வாழ்ந்து வந்தாள். அத்தனையும் வீணாக்கி விட்டான் அவளது கணவனான அந்த வீணாய் போன கார்த்திக். மனம் அலைக்கடலாய் கொந்தளித்த போதும் கடமைகள் அடுத்தடுத்து காத்திருப்பதை உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள். அலுவலகம் செல்லும் முன் நகை கடைக்கு சென்றவள் தனது கையில் இருந்த தாலிச்சங்கிலியை விற்று பணத்தை பெற்றுக் கொண்டாள். பின்பு நேரே சகுந்தலாவை சந்தித்து அந்த பணத்தை கொடுத்தவள், இதை வைத்து பிள்ளைகளின் படிப்புக்கு தேவையானது செய்யுங்க என்றவள் இன்னும் அங்கு இல்லாத அடிப்படை வசதிகளுக்கு தேவையானவற்றை தானே செய்து தருவதாக கூறினாள். என்றுமில்லாத அளவிற்கு இன்றுதான் அவளது மனம் நிம்மதியாயிருந்தது. மனதிற்கு விருப்பமான காரியத்தை செய்யும் போதுதான் மனம் சந்தோஷம் அடைகிறது. இன்று அந்த சந்தோஷத்தை அவள் உணர்ந்தாள். கிளம்பும் போது சகுந்தலாவிடம் ஞாபகம் வந்தவளாய், மலர் எங்கே? உள்ளே தான் இருப்பாள், கூப்பிடவா? இல்ல நானே போய் பார்க்கவா? இதுக்கு நீ கேட்கணுமா ருத்ரா? வாமா என்றவர் மலர் இருக்கும் இடத்திற்கு அவளை அழைத்து சென்றாள். அங்கு அவள் சென்ற போது சில குழந்தைகள் பள்ளிக்கு சென்றிருந்தனர். சிலர் அங்கு விளையாடி கொண்டு இருந்தனர். அதில் யாருடனும் ஒன்றாமல் மலர் மட்டும் தனியே அமர்ந்து தரையில் எதையோ கிறுக்கி கொண்டிருந்தாள். அதற்குள் சகுந்தலாவை காண யாரோ வந்திருப்பதாய் கூற, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க என்று ருத்ரா அவரை அனுப்பி வைத்தவள் மலரை நோக்கி சென்றாள். மலர் அருகில் சென்று அவள் பார்த்தபோது அந்த சிறுமி சிறு கரித்துண்டை வைத்து தரையில் கோடு கோடுகளாய் வரைந்து கொண்டிருந்தாள். ருத்ராவிற்கு அவளது சிறு வயது நினைவு வந்தது. அவளும் இப்படிதான் மன அழுத்தம் மிகுந்த சந்தர்ப்பங்களில் இதுபோல் சுவற்றில் கிறுக்கி கொண்டிருப்பாள். அதற்காக அவள் திட்டு அடி வாங்கியது தனி கதை. தன்னை போல் ஒரு ஜீவனை பார்த்ததில் அவளது மனம் அதற்காக இறங்கியது. மலர் அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்தவள், ரொம்ப அழகா இருக்கு என்றால் பாராட்டாக. அவளது வார்த்தையில் மலர் கண்கள் மின்ன அவளை நிமிர்ந்து பார்த்தாள். இத்தனை நாளில் அவளை பாராட்டவோ சீராட்டவோ யாரும் இல்லாமல் இருந்தவளுக்கு ருத்ராவின் வார்த்தைகள் மகிழ்ச்சியை அளித்தது. பாராட்டிய ருத்ராவிற்கு சிறு புன்னகையை பதிலாக கொடுத்தாள் மலர். அவளது புன்னகை ருத்ராவையும் தொற்றி கொண்டது. மலர் மெதுவே தனது மலர் கரத்தை ருத்ராபுரம் நீட்டினாள். நேசக்கரம் நீட்டிய அந்த பிஞ்சு கரத்தின் விரலை மெதுவே பிடித்தாள் ருத்ரா. அந்த நொடி அவள் தனது மனதில் இருந்த தழைகளை அகற்றி தானும் சிறுவயது ருத்ராவானாள். மலரின் மென்மையான ஸ்பரிசம் அவளில் உறங்கிக் கொண்டிருந்த தாய்மையை விழிக்க செய்து சிலிர்க்க செய்தது. அன்று அந்த குழந்தையை தூக்கிய போது உணர்ந்தது போல், என் குழந்தைக்கு அம்மா நீ இல்லை அவள். கார்த்திகின் குரல் அசந்தர்ப்பமாய் அவள் காதல் இடி போல் முழங்கியது. போடா முட்டாள், உன் கூட வாழ்ந்தால் உன்னை போல் ஒரு துரோகியின் குழந்தையை தான் நான் சுமந்திருக்க நேர்ந்திருக்கும். ஆனால் இப்போது பார், இந்த கள்ளம் கபடமற்ற இத்தனை நல்ல உள்ளங்களின் தாயாக நான் இருக்கிறேன். என்னுடைய கனவு ரொம்ப பெருசு கார்த்திக். உன்னை போல் குறுகிய மனம் கொண்ட மனிதனால் என்னை புரிந்து கொள்ள முடியாது என்று நினைத்தவளுக்கு அந்த நொடி அந்த வானை வசப்படுத்திய கர்வம் ஏற்பட்டது. அதற்குள் சகுந்தலா வந்து மலரிடம், மலர் நீ இன்னும் சாப்பிடலையாமே, போய் சாப்பிடுமா என்று சொல்ல மலர் வேண்டாம் என்பது போல் தலையாட்டினாள். அதை கவனித்த ருத்ரா, மலர் நீ போய் சாப்பிடாதான் நான் நாளைக்கு வரும்போது உனக்கு வரைகிறதுக்கான கலர் பென்சில் புக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவேன் என்று சொல்லவும் அதை கேட்டதும் மகிழ்ச்சியுடன் தலையாட்டியபடி எழுந்து சென்றது அந்த குழந்தை. யார் கூடவும் பழக மாட்டாள், பேச மாட்டாள். ஆனால் உன் கூட பழகியது ஆச்சரியமா இருக்கு சகுந்தலா வியப்புடன் சொல்ல, நானும் அவளும் ஒரே இனம், அதனால்தான். மனதில் துயரத்துடன் நினைத்தவள் அதை அவரிடத்தில் சொல்லவில்லை. அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றாள். இந்தடா நீ கேட்ட முரளியோட டீடைல்ஸ் என்று ஜெகனிடம் ஒரு கோப்பை நீட்டினான் செல்வா. அவன் அதை ஆர்வத்துடன் வாங்கி புரட்டும் சமயம் பார்த்து, நான் பார்த்தாலும் பார்த்தேன், இது போல் யாரையும் பார்த்ததில்லடா என்று எரிச்சலுடன் கூறிய செல்வாவை கண்டு அந்த கோப்பை மூடி வைத்தவன் செல்வாவை கேள்வியாய் பார்த்தவாறு, அப்படி யார நீ பார்த்த? வேறு யார பார்த்த? எல்லாம் அந்த ருத்ராவதான். ருத்ராவா? அவள் என்ன பண்ணினாள் நீ இந்தளவு புலம்பும் அளவுக்கு? என்ன பண்ணலையா? கட்டின புருஷனையே கொல்ல துணிஞ்சிருக்காமச்சி. இன்னும் செல்வாவிற்கு அதிர்ச்சி போகவில்லை. என்ன மாப்பிள்ள சொல்ற? அவன் சொன்னதை கேட்டு ஜெகனுக்கும் திகைப்பாய் இருந்தது. ஆமா மச்சி, எங்க சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போனேனா, அங்கதான் சித்தாரா பொண்ணை பார்த்தேன். அழுத முகத்தோட ரொம்ப சோகமா இருந்தா. என்னன்னு கேட்டப்பதான் அவள் தன்னோட மன கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி அழுதா. என்னதான் புருஷன் மேல் கோபம் இருந்தாலும் ருத்ரா இப்படி பண்ணியிருக்க கூடாது மச்சி. அவள் மேல் எனக்கு கோபமா வருது. செல்வா சொன்னதை கேட்டு ஜெகன் முகத்தில் ஒரு நொடி
சிந்தனை ரேகை படிந்தது. அடுத்த நொடி அவனது முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல் பிரகாசமாய் எரிந்தது. இது தாண்டா நான் அவகிட்ட எதிர்பார்த்தது. அதை விட்டுட்டு அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காளேன்னு நினைச்சேன். அவள் சுபாவத்துக்கு அது ஒத்தே வரலடா என்ற மகிழ்ச்சியாய் சொன்னவனை ஜந்துவை போல் பார்த்து வைத்தான் செல்வா. ஒருத்தி கொலை செய்ய முயற்சி பண்றத பாராற்ற ஒரே ஆள் நீதாண்டா. என்ன மாப்பிள்ள, மரியாதையெல்லாம் ரொம்ப தேட மாதிரி இருக்கு, கேலியாய் கேட்டான் ஜெகன். அந்த அளவுக்கு அவன் உல்லாச மனநிலையில் இருந்தான். அவளுக்கு இந்த மரியாதை போதுமச்சி என்றான் செல்வா வெடுக்கென்று. செல்வாவால் ருத்ரேஷியின் செயலை ஜீரணிக்க முடியவில்லை. அப்போ கார்த்திக் பண்ணியது மட்டும் சரியா? கேள்வி கேட்ட நண்பனை முறைத்து பார்த்தான் செல்வா. அதுக்காக ஒரு பொம்பளை இப்படி செய்யலாமா? எல்லா பொம்பளையும் இப்படி செய்ய ஆரம்பிச்சா ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை மிஞ்ச மாட்டான். ஏன் மாப்பிள்ள, இது ருத்ரா துரோகம் பண்ணியிருந்தா கார்த்திக் என்ன பண்ணிருக்கணும்னு நீ நினைக்கிற? மச்சி அதிர்வுடன் பார்த்தான் செல்வா. ஜெகன் சொல்வதும் சரிதானே. ருத்ரேஷி தவறு செய்தால் கார்த்திக்கின் பதிலடி அவளின் உயிரை காப்பு வாங்குவதுதான். இது கார்த்திக் தவறு செய்தால் ருத்ரேஷி இது போல் செய்ததில் தவறில்லையே. ஆண்டாண்டு காலமாய் ஊறி போயிருந்த ஆணாதிக்க மனப்பான்மை அந்த நொடி தவிடுபொடியானது செல்வாவின் மனதில். ருத்ரா மாதிரி எல்லா பொண்ணுங்களும் செய்ய ஆரம்பிச்சா நாட்டில் எல்லா ஆம்பளையும் திருந்திடுவா மாப்பிள்ள. அப்படி பார்த்தா அவள் நல்லதுதான் பண்ணியிருக்கா. எல்லாம் சரிதான் மச்சி. ஆனா அந்த சித்தாரா பொண்ணு இப்ப குழந்தை உண்டாக்கி இருக்குடா. இப்போ போய் இப்படி பண்ணிக்கிட்டு சரியோ தப்போ எதுவா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். பிடிக்கலன்னு சொல்றவங்கிட்ட எதுக்கு வாழ்க்கை கேட்டு கெஞ்சணும்? அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இனி அதுதான் நடக்க போகுது மாப்பிள்ள. என்னடா சொல்ற? அவள் இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறானா? மனதில் ஒரு முடிவெடுத்த பிறகுதான் இதில் இறங்கி இருக்கணும் என்றான் கண்களை மூடி யோசித்து கொண்டே. அப்போ இனி அந்த கார்த்திகிற்கு 7.5 பிறந்துருச்சுன்னு சொல்லும் போதே செல்வாவிற்கு சிரிப்பு வந்தது. என்று அவன் கூற்றை ஆமோதித்த ஜெகனின் உதடுகள் வளைந்தது கேலியாய். சரி மச்சி, நான் வரேன் என்ற செல்வா விடை பெற்று கிளம்ப ஜெகன் கையில் இருந்த கோப்பில் கவனத்தை செலுத்தினான். அதில் இருந்த விவரங்களை படித்து பார்த்ததும் அவனுக்கு புரிந்து போனது முரளி யாரென்று. ருத்ரேஷி இதுபோல் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வைத்துக்கொண்டு கார்த்திகை பழிவாங்க கிளம்பிவிட்டதை எண்ணி யோசனைகள் ஆழ்ந்தான். எங்கே அவள் தவறு செய்து விடுவாளோ என்கிற பயம் முதன்முறையாக அவனுள் எழுந்தது. இல்லை, அதுக்கு நான் விடமாட்டேன் என்று மனதுக்குள் உறுதியாய் கூறிக்கொண்டான் அவன். மறுநாள் காலையில் எழுந்து உற்சாகமாய் வெளியில் கிளம்பியவன் வரவேற்பறையில் இருந்த காளிமுத்துவை கண்டதும் அவனின் உற்சாகம் இன்னும் அதிகமாக அவர் அருகில் வந்தவன். குட் மார்னிங் நைனா என்றான் அவரது கன்னத்தில் முத்தமிட்டு இளஞ்சிரிப்புடன். வெகு நாட்களுக்கு பின் மகன் தன்னிடத்தில் இயல்பாய் பேசியதை கண்டு ஆச்சரியமானவர் மகிழ்வுடன் கண்ணப்பா என்றார். நைனா, நீ எனக்கு பண்ணிருக்கிற உதவிய நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். முகத்தில் சந்தோஷம் பொங்கி வழியே கூறிய மகனை அவர் ஆச்சரியமாய் உற்று பார்க்க அவனும் அவரது பார்வையை சளைக்காமல் தாங்கி நின்றான் புன்னகையுடன். நான் நல்லதுதான் பண்ணுவேங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா சரிதான் என்றார் அமர்த்தலாக. நிச்சயம், அதில் சந்தேகமே வேண்டாம் என்றான் மகன். அதற்குள் செல்வா அங்கு வந்தவன். மச்சி, இன்னைக்கு பட பூஜை இருக்குன்னு சொன்னேனே, நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க? அதுக்கு நீ போயிட்டு வாடா மாப்பிள்ள, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு என்றவன் கார் சாவியை கொடு செல்வா என்க. மச்சி, கண்ணப்பா, ஏக காலத்தில் காளிமுத்துவும் செல்வாவும் மிரள. எனக்கு ஒன்றும் ஆகாது, இனிமேல் நான் பார்த்து கார் ஓட்டுவேன் என்றவன் செல்வா கையில் இருந்த சாவியை பறித்து கொண்டு, ஏன்னா எனக்கு 100 இல்லை 1000 வருஷம் வாழணும்னு ஆசை இருக்கு என்று முகமெல்லாம் சிரிப்பாக கூறியபடி அவன் அங்கிருந்து செல்ல மற்ற இருவரும் வாயை பிளந்தபடி அவனை பார்த்திருந்தனர். ருத்ரேஷி வருவதற்குள் கட்டிட வேலை நடக்கும் இடத்திற்கு சென்றவன் முரளியை கூப்பிட்டு அனுப்பினான். முரளி வந்ததும் அவனை ஏற இறங்க பார்த்தவன், என்ன முரளி, எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? உங்களுக்கு 2 தங்கைகள்னு கேள்விப்பட்டேன். ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க போல. இன்னும் ஒரு தங்கச்சி காலேஜ் படிச்சுட்டு இருக்காளா? படப்பட வேண்டிய ஜெகன் அவனது குடும்ப விவரங்களை சொல்லவும் முரளி அரண்டு போய்விட்டான். நீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? பயத்தில் அவனுக்கு வார்த்தைகள் தடுமாறி வந்தது. இனி நீ ருத்ரேஷி கிட்ட மோதினா அதனோட விளைவுகள் விபரீதமா இருக்கும்னு சொல்ல வந்த. புத்திசாலி, புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். அதை கேட்டதும் முரளியின் முகம் பயங்கரமாய் மாறியது. அதை கேட்க நீ யாருடா? நான் என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்லை என்றான் எகத்தாளமாய். நான் யாருன்னா கேட்ட, இதுக்கான பதில நான் கட்டாயமா சொல்லிதான் ஆகணுமா என்று தாடையை தடவி கொண்டு அவன் யோசிக்கும் போது ருத்ரேஷி காரில் இருந்து இறங்கினாள். அவளை கண்டதும் ஜெகனின் உடலில் பரபரப்பு எழுந்தது.
நேற்றிலிருந்து அவன் மனதில் இருந்த எதிர்பார்ப்பு அவளிடத்தில் பிரதிபலிக்கிறதா என்பதை அவனது லேசர் கண்கள் அவளை அலசி ஆராய்ந்தது. அவன் நினைத்தது போல் அவளது உச்சி வகிடு குங்குமம் இல்லாமல் வெறுமையாக காட்சியளித்தது. காலில் மெட்டி இல்லை, கழுத்தில் இருந்த தாலி சங்கிலி இப்போது காணோம். அதற்கு பதிலாக முத்து மாலை ஒன்று அவளது கழுத்தை அலங்கரித்திருந்தது. அவளது தோற்ற மாற்றமே சொல்லாமல் சொல்லியது அவள் மனதில் கார்த்திக் இல்லை என்று. அவளது தோற்றம் அவனுக்கு வேதனை அளித்த போதும் அதையும் தாண்டி அவனது மனதில் ஒருவித நிம்மதி, சந்தோஷம் பரவுவதை அவன் உணரத்தான் செய்தான். இத்தனை நாள் அவன் மனதில் இருந்த ஆசைகள் அனைத்தும் அந்த நொடி தனது விலங்குகளை உடைத்து கொண்டு வெளியில் வந்தது. இன்னமும் மாற்றான் மனைவியாய் அவள் இருந்த போதும் மனதளவில் கணவனை விட்டு விலகி வந்துவிட்டாள் என்பதை அவன் உணர்ந்ததால் என்னமோ அவனது கண்கள் தன்னவளை சொந்தத்துடன் தழுவி கொண்டது. தலை முதல் கால் வரை அவளை அணுவாய் ரசித்து பார்த்தது அவனது விழிகள். 6 வருட ஏக்கம் அல்லவா? 6 வருட காலமாக மனதில் பூட்டி வைத்திருந்த காதல் நீரூற்றி போல் பீடிட்டு கொண்டு வெளிவந்தது. அந்த சந்தோஷத்தில் அவன் முரளியிடம் சொன்னான், நான் தான் ஸ்ரீயோட வருங்கால கணவன் என்றான் நிமிர்வாய் கர்வமாய். முரளி திகைத்து போய் அவனை பார்க்க, போடா, போய் ஒழுங்கா வேலையை பாரு. இனிமேலும் ஏதாவது தில்லு முள்ளு பண்ண நினைச்ச ஒட்ட வெட்டிடுவேன் வெட்டி என்றவனது கர்ஜனை குரலில் முரளி ஓடி போய் விட்டான். அது ஜெகன் பயம் என்று நினைத்து கொள்ள, ஆனால் முரளிக்கோ யோசிப்பதற்கு அவகாசம் தேவைப்பட்டதால் அங்கிருந்து ஓடி போய் விட்டான். முரளி சென்றதும் அவனது கண்கள் மீண்டும் ருத்ரஸ்ரீ மீது நிலைத்தது. இத்தனை நாள் தனக்குத்தானே அவன் போட்டிருந்த தலைகள் அறுபட அவனது கண்கள் காதலோடு அவளை பார்த்தது. இந்த திருநாளுக்காக தானே அவன் இத்தனை நாள் காத்திருந்தது. ஒரு முறை அவள் கை நழுவி போனதை போல் மறுமுறை அவன் கை நழுவி போக அவன் விடமாட்டான். கை நழுவி போன சொர்க்கத்திற்காக அவன் ஏங்கி போய் தவிக்கவில்லைதான். அதற்காக அந்த ஸ்வர்க்கம் கை கட்டும் தொலைவில் இப்போது இருக்கும் போது அதை அடையாமல் தவிர்ப்பதற்கு அவன் ஒன்றும் முட்டாள் அல்ல. அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவள் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்பது மட்டுமே. அதற்கான சந்தர்ப்பம் அமைந்ததும் அதை நழுவ விட அவன் தயாராக இல்லை. நேற்று வரை அவளை அவளது கணவனோடு சேர்த்து வைக்கத்தான் அவன் எண்ணியிருந்தான். அது அவளின் விருப்பத்திற்காக. இன்று அந்த விருப்பம் அவளிடத்தில் இல்லை என்றதும் அவளின் விருப்பமாக அவளது காதல் கணவன் தான் மாற அவனது காதல் நெஞ்சம் துடித்தது. இத்தனை நாளாய் தன் காதல் அவளை கலங்கப்படுத்தி விடக்கூடாது என்று எண்ணித்தான் அவன் அவளை விட்டு விலகி இருந்தது. இனி அதுக்கான அவசியம் அவனுக்கில்லை. நிச்சயம் அவனது காதல் அவளை களங்கத்திலிருந்து காப்பாற்றும் என்று அவன் நம்பிக்கை கொண்டான். இனி அவனது செயலை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இவ்வளவு என் ருத்ரஸ்ரீயால் கூட அவனை கட்டுப்படுத்த முடியாது. அவன் காற்றை போன்றவன், எதற்காகவும் யாருக்காகவும் கட்டுப்படாதவன். காதலுக்காக மட்டும் கட்டுப்பட்டு தலை வணங்கி நின்றான். இனி அந்த காதலை அடைய தலை நிமிர்ந்து போராட அவன் துணிந்து விட்டான். அதில் உள்ள சாதக பாதகங்கள் பற்றியெல்லாம் அவனுக்கு துளி கூட கவலை இல்லை. நிச்சயம் அவனின் காதல் நிறைவேற நிறைய போராட்டங்களை அவன் சந்திக்க நேரிடும். முதல் போராட்டமே அவனின் காதலியிடம் இருந்துதான் ஆரம்பிக்க போகிறது. அதுக்காக எல்லாம் அவன் பயந்து பின்வாங்கிட போவதில்லை. நீ எனக்கு தானே அந்த ஆண்டவன் போட்ட முடிச்ச இனி யாராலும் மாற்ற முடியாது. மனதில் உறுதியாய் கூறிக்கொண்டவன் உதடுகள் மெதுவே முணுமுணுத்தது. ஜில்லு, ஐ லவ் யூ டி. காதல் என்ற ஒற்றை வார்த்தைக்காக அவன் எதையும் செய்ய துணிந்தான். எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்தான். அதற்கான விலை காதலியாய் இருந்தாலும் கூட. இனி ஜெகவீர பாண்டியனின் சதுரங்க வேட்டை ஆரம்பம். அத்தியாயம் 18. ஜில்லு என்ற தன்னவளின் செல்ல பெயரை உச்சரிக்கும் போதே ஜெகனுள் ஜில்லென்ற ஒரு உணர்வு சிலீரென்று ஊடுருவி பாய்ந்தது. அவன் ருத்ரஸ்ரீயை பார்த்த நாள் முதல் அவளின் கோபமும் அவனுக்கு அத்துப்படி. அப்போதையெல்லாம் அவனது கண்களுக்கு ராட்சசியாய் தெரிந்தவள் என்று அவன் மனதில் அவள் மீதான காதல் புகுந்ததோ அன்று முதல் அவள் அவனது செல்ல ஜில்லு ஆக்கி போனால் அவனுக்கு. சுட்டரிக்கும் சூரியனாய் தகிப்பவளை குளிர்விக்கும் மதியாய் மாற்ற நினைத்தவன் மனதில் அவள் அந்த வெண்மதியை போல் ஆழமாய் பதிந்து போனாள். இளஞ்சிவப்பும் மற்றும் வெண்மை நிறமும் கலந்த புடவையில் அழகாக நடந்து வந்தவளை அவன் இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான். அவனது ஒரு மனம் அது தவறு என்றது, மறுமணமோ அது சரி என்று வாதிட்டது. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்பார்களே, அதுபோல் அவனது காதல் எல்லா முரண்பாடுகளையும் முட்டி மோதி தாண்டி
முன்னேறி சென்று அவனது இலக்கை அடைய சொல்லி தூண்டியது. வேறு எதை பற்றியும் அவன் யோசிக்கவில்லை. அவள் மட்டுமே அவனது இலக்கு என்பது போல் இருந்தது அவனின் பார்வை. ஹாய், அவளது குரலில் தனது சுய அலசலை சற்று ஒத்தி வைத்தவன் தனது மனதை கட்டுக்குள் கொண்டு வந்தான். ஹாய் என்று பதிலுக்கு வசீகரமாய் சிரித்தவனின் சிரிப்பு அவளை வசீகரிக்கவில்லை போலும். அவளது முகம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தது. சிறிது நேரம் சென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள் பின் மெதுவே சாரி என்றாள். அவளது தயக்கமும் தடுமாற்றமும் அவளுக்கு தவறு செய்து பழக்கமில்லை, அதே போல் மன்னிப்பு கேட்டும் பழக்கமில்லை என்பதை அவனுக்கு கண்ணாடி போல் எடுத்து காட்டியது. ஆனால் இப்போது இந்த மன்னிப்புக்கான அவசியம்தான் என்ன என்று அவனுக்கு சுத்தமாய் புரியவில்லை. அவளை கேள்வியாய் பார்த்தான் அவன். அன்னைக்கு நான் அப்படி நடந்திருக்க கூடாது. இப்போது அவனுக்கு புரிந்து போனது அவளது மன்னிப்பிற்கான காரணம். பரவாயில்ல. அடுத்து அவளை ஒருமையில் அழைத்து பேச போனவன் முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு விடுங்க, இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு என்றான் பெருந்தன்மையாக. அவனின் பெருந்தன்மையான குணம் கண்டு உண்மையில் அவள் வியந்து போனாள். நான் உங்ககிட்ட இல்ல, எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி தான் நடந்துக்குவேன். ஆனாலும் உங்ககிட்ட நான் நடந்து கொண்ட முறை கொஞ்சம் அதிகம்தான். அதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? லேடிஸ்னா உங்களை மாதிரி தாங்க இருக்கணும். இதில் தப்பு எதுவும் இல்ல. அவனது புரிந்துணர்வான பேச்சு அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அதற்கு மேல் அவள் அதை பற்றி பேசவில்லை. தங்களது நிறுவனத்தை பற்றி பேசினாள். அதை எப்படி அமைப்பது என்பதை பற்றி அவனிடம் பேசினாள். அடுத்து அவள் அவனிடத்தில் பேசியது எல்லாமே தொழில் சார்ந்த பேச்சுகள் தான். அதில் ஜெகன் தான் அதிகம் தவித்து போனான். போதுஞ்சில்லு, உன் மாமன் பாவம் இல்ல, இதுக்கு மேல சத்தியமா நான் தாங்க மாட்டேண்டி. எப்ப பாரு தொழில் தானா? மாமன் கிட்ட எப்போ நீ லவ் டைலாக் பேச போற, எப்போ ரொமான்டிக் லுக் விட போற? அவனது காதல் மனம் ஏங்கி தவித்தது. ஆனாலும் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அவளுக்கு மட்டும் உன் காதல் தெரிஞ்சது ஓ 2 கணமும் பழுக்கிறது உறுதி. அவனது மனசாட்சி அவனை தலையில் தட்டி அடக்கி வைத்தது. வேறு வழியின்றி அவன் அவளது பேச்சில் கவனத்தை செலுத்தினான். இருவரும் இணைந்து பேசிக்கொண்டிருப்பதை கண்ட முரளியின் மனதில் வன்மம் எழுந்தது. ருத்ரஷை பேசிவிட்டு சென்றதில் இருந்து கார்த்திக் மனம் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டு இருந்தது. அவனது வக்கீல் நண்பன் வசந்த் அவனை பார்க்க வந்தபோது அவனிடம் புலம்பி தீர்த்து விட்டான். என்ன ஆள் வச்சு கொல்ல பார்த்திருக்காடா, அவளை சும்மா விடக்கூடாது. பொட்டச்சிக்கு அவ்வளவு கொழுப்பு இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இதை கார்த்திக் சொன்ன போது சித்தாராவின் மனம் சற்று துணுக்கூற்றது. என்னதான் இருந்தாலும் அவளும் பெண்ணினம் அல்லவா? ஆனாலும் ருத்ரஷை பேசியது சற்று அதிகப்படி என்பதால் கணவனின் கோபம் நியாயமானது என்று அவளது மனம் அவளிடம் வாதிட்டது. முதல் வேலையாய் அவள் மேல் கொலை முயற்சி கேஸை ஃபைல் பண்ற வசந்த். அதை பார்த்துட்டு அவள் அலறி அடிச்சுக்கிட்டு ஏங்கிட்ட ஓடி வரணும். அவளை ஜெயிலில் தள்ளாம என் மனசு ஆறாதுடா. உச்சபட்ச கோபத்தில் இருந்தான் கார்த்திக். சரிடா, நீ சொல்றத நான் செய்யறேன், எதுக்கும் பார்த்து பத்திரமா இருடா. வசந்த் அவனுக்கு ஆறுதலோடு எச்சரிக்கையும் கொடுத்துவிட்டு கிளம்பினான். வசந்த் ருத்ரஷி மீது வழக்கு பதிவு செய்தவுடனேயே அவளுக்கு விபரம் கிடைத்துவிட்டது. அதை கேட்டு அவளின் உதட்டில் புன்னகை வந்தது. இதுக்கு தாண்டா நான் காத்துட்டு இருந்தேன். வழிய வந்து இப்படி மாட்டிக்கிட்டே கார்த்திக். ஆரம்பிச்சு வைக்கிறது நீயா இருந்தாலும் அதை முடிச்சு வைக்கிறது நானா தான் இருக்கணும் கார்த்திக். இனி ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. மனதில் எகத்தாளமாய் நினைத்தவள் அடுத்த 1 மணி நேரத்தில் சில வேலைகளை செய்துவிட்டு நேரே கார்த்திக் இருந்த மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கு அவளை கண்டதும் கார்த்திக் கேலியாய் அவளை பார்த்தான். வாடி என் பொண்டாட்டி, என்ன என் காலில் விழுந்து கெஞ்ச வந்திருக்கியா? நீ என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் செய்ய மாட்டேன். உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டாதான் என் மனசு ஆறுண்டி என்று குக்கரைத்தான் அவன். அவன் கூறியதை கேட்டபடி வந்து ருத்ரஷி அங்கே இருந்த நாற்காலியில் அலட்சியமாக அமர்ந்தவள் அதே அலட்சியத்துடன் அவனை பார்த்து, நல்லா யோசிச்சு சொல்லு கார்த்திக், உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லையே என்றாள் ஒருவித அழுத்தத்துடன். என் முடிவை நான் எதுக்கடி மாற்றணும்? அப்படி மாற்ற எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குட் டெசிஷன் என்றால் பாராட்டாய். அதை கேட்டு அவன் வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டான். இருவரும் பேசுவதை ஒருவித திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் சித்தாரா. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ உன்னை யோசிச்சு பார்க்கலையே கார்த்திக் என்றவளை அவன் யோசனையாய் பார்த்தான். என்ன மாதிரி ஆட்கள் மேல கை வைக்க போலீஸ் கொஞ்சமாவது யோசிப்பாங்க? ஏன்னா நான் அந்த அளவுக்கு சமுதாயத்தில் மிக பெரிய உயரத்தில் இருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஆட்கள் மேல கை வைக்கிறதுக்கு அவங்க கொஞ்சமும் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா என்று நிறுத்தியவள் நக்கலாய் அவனை பார்த்தபடி தனது வலது கையின் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வைத்து சுருக்கி,
நீ என்னை விட ரொம்ப ரொம்ப குறைவான உயரத்தில் இருக்க கார்த்திக். அவளது கிண்டலில் அவனது முகம் உணர்ச்சிகளை தொலைத்தது. அவள் கூறுவதும் உண்மைதானே. அவனை மாதிரி ஒருவனை ருத்ரா திருமணம் செய்து கொண்டது அவனது அதிர்ஷ்டம்தான். அப்போது இனித்த அதிர்ஷ்டம் இப்போது அவனுக்கு கசந்தது. இப்போ அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் மீடியாவும் தான். அவள் கூறியதை கேட்டு அவனது முகம் வெளுத்தது. என்ன சொல்ற? ஐயோ கார்த்திக், சித்தாராவும் ஒரே நேரத்தில் அலறினர். என்னை மாட்ட வைக்க நினைச்ச பொறியில் இப்ப நீயே வழிய வந்து மாட்டிக்க போற கார்த்திக். இது நீயா எழுத்து வச்சுக்கிட்டது, நான் இல்ல. நான் எப்பவும் சொல்றதுதான். என்கிட்ட மோதினா நீ குலைஞ்சு போயிருவ. அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே காவல்துறை அதிகாரி அங்கு வந்தார். அவரை கண்டதும் ருத்ரா எழுந்து வணக்கம் தெரிவிக்க பதிலுக்கு அவரும் வாயெல்லாம் பல்லாக வணக்கம் தெரிவித்தார். அவளின் அந்தஸ்து அப்படி. மிஸ்டர் கார்த்திக், மேடம் உங்களை கொல்ல பார்த்ததா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்கல்ல, ஆனா அந்த கேஸ்ல வேற ஒரு ஆள் சரண்டர் ஆகிட்டான். அதை கேட்ட கார்த்திக் அதிர்ச்சியில் சிலையாய் சமைந்தான். அவன் எழுத்து மூலமாய் புகார் கொடுத்ததால் அவள் அதற்கான ஆதாரத்தை அல்லவா பொய்யாய் திரட்டி கொடுத்திருக்கிறாள். உண்மையான எழுத்து வாக்குமூலத்தை விட பொய்யாய் இருந்தாலும் ஆதாரம் முக்கிய சாட்சி அல்லவா. சட்டத்தின் முன் எல்லாமே ஆதாரபூர்வமாய் நிரூபிக்கப்பட்டால் ஒழிய மற்றதெல்லாம் வெறும் ஊகங்களின் அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். இப்போது அவனது புகாரும் அப்படி தள்ளுபடி செய்யப்பட்ட ஒன்றாகி போனதை நினைத்து அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அதே சமயம் இதை செய்து முடித்த ருத்ரா மீது கோபமும் வந்தது. ஒரு 6 மாசத்துக்கு முந்தி நீங்க சஸ்பெண்ட் செஞ்ச கோபால் தான் இதை தான் செஞ்சதா சொல்லி குற்றத்தை ஒப்புக்கொண்டு சரணடைஞ்சிருக்கான். அவன் சொல்லும் போதே ருத்ராவின் விழிகள் அவனை கேலியாய் நோக்கியது. அதை கண்டதும் அவனது அத்தனை நேர பொறுமை காற்றில் பறக்க, இல்ல இல்ல, இது அவள் செய்த சதி. வேண்டும்னா என் மனைவி சித்தாராவை கேட்டு பாருங்க. அன்னைக்கு இந்த ருத்ரா வந்து என்னையும் அவளையும் மிரட்டிட்டு போனது. என்ன மிஸ்டர் கார்த்திக், கட்டிய மனைவி உயிரோடு இருக்கும்போது யாரோ ஒருத்தைய உங்க மனைவின்னு சொல்றீங்க? இதுக்கே நான் உங்களை தூக்கி உள்ள போடணும் என்று கார்த்திகிடம் எச்சரிக்கை செய்தவர் ருத்ராபுரம் திரும்பி, என்ன மேடம் நடக்குதுங்க? இவர் என்ன விழாம பேசுறாரு? இது எப்படி மேடம் நீங்க அலோ பண்றீங்க? நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் இவளை பாத்துக்கிறேன். அவர் சித்தாராவை பார்த்து முறைத்த முறைப்பில் கேவலமான பார்வையில் சித்தாரா உள்ளுக்குள் நொறுங்கி போனால் அப்படியே பூமிக்குள் புதையுண்டு போக மாட்டோமா என்ற பரிதவிப்புடன் நின்றிருந்தாள். இன்ஸ்பெக்டர், பார்த்து பேசுங்க, அவள் என் மனைவி, சற்று உரத்து கூறினான் கார்த்திக். அவரது பேச்சில் அவனுக்கு ஆத்திரம் எழுந்தது. ஆனால் எழுந்து அதை அவரிடத்தில் காண்பிக்க முடியாத அளவுக்கு அவனது உடல்நிலை இருந்தது. மேடம், உங்க முகத்துக்காக தான் நான் அவரை சும்மா விடுறேன், இல்லை நான் நடக்கிறதே வேற. அவர் ருத்ராவிடம் சொன்னவர் கார்த்திகிடம் திரும்பி, மிஸ்டர், நீங்க தான் மேடம் ஃபேக்டரியில் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதுக்காக தான் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஆனா உங்க உடல்நிலை இப்படி இருக்கிறதால உங்க டாக்டர் கிட்ட எப்போ நீங்க குணமாவீங்கன்னு கேட்டுட்டு அதை முடிவு பண்றேன். அவர் சொல்லி முடித்ததும் அவனது அத்தனை நேர ஆத்திரமும் ஒட்டுமொத்தமாய் வெளிவந்து ருத்ரா மீது பாய்ந்தது. நீ எல்லாம் ஒரு பொன்னாடி, ஏன் மேலே பழிய தூக்கி போடுறியே. இனி நீ என் பொண்டாட்டி இல்லடி, இதோ எனக்காக வாழ்றா பாரு, அவள்தான் என் மனைவி. சி, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் விளையாடாம விலகி போயிடு, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். ஆத்திரத்துடன் படபடத்தவனை ருத்ரஷி அமைதியாய் பார்த்தாள். அத்தனை சாந்தமும் நிலவியது அவளது முகத்தில். பின் அந்த அதிகாரியிடம் திரும்பி, சார், இப்படிதான் எதையாவது சொல்லி புலம்பிட்டே இருக்காரு. அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ஆனா அவர் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்காரு. என் ஃபேக்டரியை அழிச்சது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா என் வாழ்க்கைய இவர் அழிச்சதை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. அதை கண்டு உக்கிரமான கார்த்திக் கையில் ஏறிக்கொண்டிருந்த குளுக்கோஸ் பாட்டிலை பிடுங்கி அவள் மீது எறிந்தான். அதை எதிர்பார்த்தவளாய் சுதாரித்து விலகிய ருத்ரஷியின் கண்கள் வெறியுடன் அவனை பார்த்தது. அதற்குள் அந்த அதிகாரி கார்த்திகின் கையை பிடித்து கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். ஐயோ சார், அவர் அடிக்காதீங்க. நிச்சயம் இந்த குரலுக்கு சொந்தக்காரி சித்தாரா இல்லை, சாட்சாத் ருத்ரஷியே தான். பாருடா, நான் உன்னை அடிக்கிறத கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. ஆனா நீ அவங்க வாழ்க்கையில அடிச்சிருக்க. உன்னையெல்லாம் என்ன பண்றதுடா? அவள் நடிக்கிறாள், அதை கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் என்ன போலீஸு? கார்த்திக் இன்னமும் ஆத்திரத்தில் எகிரியவன் அவரை அடிக்க கையை ஓங்கினான். ஆத்திரம் அறிவை மழுங்கடிக்கும் என்பதை அவன் உணரவில்லை. ருத்ரஷியின் நிதானம் அவளுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது என்பதையும் அவன் உணரவில்லை. யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டது. அவனது ஓங்கிய கையை மடக்கி பிடித்தவர், டேய், என்னையவே அடிக்க பாக்குறியா என்று அவர் கோபத்தோடு அவனை மீண்டும் அடிக்க போக, சார்,
அவர்தான் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா நீங்களும் ஏன் சார் அவர் கூட மல்லு கட்டுறீங்க? எல்லாம் என் தலைவிதி, அவரை விடுங்க சார். ருத்ரஷி சொன்னதை கேட்டதும் அந்த அதிகாரி சற்று நிதானித்தார். கார்த்திக்கும் சித்தாராவும் இது என்ன புது கதை என்பது போல் அதிர்ந்து போய் பார்த்தனர். யோசனையாய் கார்த்திகை பார்த்தவர், நீங்க சொன்ன மாதிரி இருக்குமா மேடம்? நானும் வந்ததிலிருந்து பார்க்குறேன். அவர் நடந்துக்கிறது பேசுறது ஒண்ணுமே சரியில்லையே. எதுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காண்பீங்க என்றவர். ஆனா இத்தனை ஆதாரம் இருந்து இவனை அரெஸ்ட் பண்ண முடியலையே. அவருக்கு அவரது கவலை. முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றதை வச்சு நீங்களே முடிவு பண்ணுங்க. அவளது தன்மையான பதிலில் சரி என்று சொன்னவர் அவனுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரை நோக்கி சென்றான். அவரை பொறுத்தவரையில் இது பெரிய வழக்கு. இது நாள் வரை திருட்டு கொலை வழக்கு மட்டும் பார்த்து வந்தவருக்கு இந்த வழக்கு அவருக்கான பதவி உயர்வை அளிப்பதற்கு பெரிய வாய்ப்பாக இருக்க போகிறது. அதைவிட பெரிய இடத்து தொடர்பு அவருக்கு பல சாதக விஷயங்களுக்கு நல்லதல்லவா? அதனால் இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட நினைத்தார். அவர் கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றதும் பத்திரிகையாளர்கள் சிலர் உள்ளே நுழைந்தனர். ருத்ரஷி தான் இந்த விஷயத்தை ரகசியமாக அவர்களிடத்தில் கசிய செய்திருந்தாள். அவளை போன்றவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள் அம்பலத்தில் ஏறுவதென்றால் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டம் அல்லவா? உள்ளே வந்தவர்கள் அவளிடம் தான் மாறி மாறி கேள்வி கேட்டனர். எல்லோரும் கேட்ட கேள்வி ஒரே மாதிரி தான் இருந்தது. உங்க கணவர் உங்க மேல் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணினதா கேஸ் போட்டிருக்கார். ஆனா இப்போ அது அப்படியே திரும்பி அவர்தான் உங்க ஃபேக்டரி தீ விபத்துக்கு காரணம்னு சொல்றாங்களே, இதில் எது உண்மை? கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களை அவள் தீர்க்கமாய் பார்த்தாள். பின்பு இந்த இரண்டுமே உண்மை கிடையாது என்றாள் அழுத்தமாய். அவளது பதிலை கண்டு பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல கார்த்திக்கும் சித்தாராவும் கூட அசந்து போனார்கள். இரண்டுமே அனுமானத்தின் அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு. இதில் எதுவுமே உண்மை இல்லை. அவரை கொலை முயற்சி செய்தவன் அவனை சரணடைந்து விட்டான். அதேபோல் இவர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்க வந்திருக்காங்க. மற்றபடி எதுவுமே இன்னமோ நிரூபிக்கப்படல. அப்படி நிரூபிக்கப்பட்டால் உங்க கணவர் குற்றவாளின்னு ஒத்துக்குவீங்களா? குற்றம் நிரூபிக்கப்படட்டும், அப்போது பார்க்கலாம். அமர்த்தலாக பதில் கூறியவள் இரு கரங்களையும் கூப்பி, இப்போ நீங்க கிளம்புறீங்களா? அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் என்றால் கடமை தவறாத மனைவியாய். அதை கண்டு கார்த்திக் பல்லை கடித்தான். அப்போதுதான் சித்தாராவை பார்த்து அந்த செய்தியாளர்கள் அவளை நோக்கி கை காண்பித்து, யார் இவங்க? எல்லோருக்கும் அவள் யார் என்று நன்கு தெரியும். கார்த்திக் சித்தாரா உறவு ஊரறிந்த ரகசியம் அல்லவா? இதுக்கான பதில அவங்களே சொல்லுவாங்க. ருத்ரா சித்தாராவை கை காட்டிவிட்டு ஒதுங்கி கொண்டாள். அவளது கண்கள் ஒருவித குரூரத்துடன் சித்தாராவை பார்த்தது. என் வாழ்க்கையை பறித்தாயே, இப்போது நீ யார் என்று அவங்க கிட்ட சொல்லு பார்க்கலாம். அதற்கான தைரியம் உன்கிட்ட இருக்கா? அவள் மனதில் வன்மம் படர்ந்தது. தன் பக்கம் நீண்ட மைக்கின் எண்ணிக்கையை கண்டு சித்தாரா பயத்துடன் சுவற்றோடு சுவராக பள்ளி போல் ஒன்றிக்கொள்ள அவளது பயத்தை காண சகிக்காத கார்த்திக், அவள் என் மனைவி என்று அவர்கள் காதில் நன்கு விழும்படி கத்தி சொன்னான். அவன் என்ன தான் ஊருக்கே கேட்கும்படி உறக்க சொன்னாலும் தகாத உறவு உரிமை கொண்ட உறவாக முடியாதே. அப்போ இவங்க யார் சார்? ஒரு குறும்புக்கார பத்திரிகையாளன் ருத்ரஷியை சுட்டிக்காட்டி கார்த்திகை பார்த்து நக்கலாக கேட்டான். அதற்குள் ருத்ரஷி தலையிட்டு, இது எங்க பர்சனல், இப்போ நீங்க கிளம்புங்க. மீண்டும் கை குவித்து அவள் விடை கொடுக்க அதற்கு மேல் அங்கு நிற்காமல் அந்த கூட்டம் கிளம்பியது. அவர்கள் சென்றதும் கார்த்திக் ருத்ராவிடம், இப்ப எதுக்கு நீ இந்த பத்தினி வேஷம் போடுற? அவனது வார்த்தையில் ருத்ராவின் கண்கள் தீஜ்வாலையாய் ஜொலித்தது. நான் பத்தினி இல்லாம வேற யாரு பத்தினி? இவளா? சித்தாராவை சுட்டிக்காட்டி நக்கலாய் கேட்டவள், நாளைக்கு தலைப்பு செய்தியில் இந்த பத்தினி தெய்வத்தை பத்தி வரும். உன்னோட கள்ள காதலின்னு அதை படிச்சு ரசிச்சுக்கோ. கோபமாய் அவள் இறைய அதில் சித்தாரா தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அதை கண்டு ருத்ராவிற்கும் இரக்கம் வரவில்லை. நல்லா அழு, அடுத்தவள் வாழ்க்கையை நாசமாக்க நினைச்சதுக்கு இப்போ நல்லா அழு. ஆனா இப்பவே முழுசும் அழுது முடிச்சிடாத, இன்னமும் நீ அழ வேண்டியது நிறைய இருக்கு என்றவள் கார்த்திக் புறம் திரும்பும் போது அவன், ஏண்டி என் வாழ்க்கையில் நீ விளையாடுற? கார்த்திக் ருத்ராவிடம் கேட்க, நான் விளையாடுறேனா? இது நல்லா இருக்கே. இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சது நீ. இனி நீ ஏன் நினைச்சாலும் இதை முடிக்க முடியாது. அதுக்கு நான் மனசு வைக்கணும். ஆனா இது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. நீ எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பயந்து போவேன்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் இதோ இந்த மாதிரி ஆளுங்க தான் பயப்படுவாங்க என்று சித்தாராவை சுட்டி காட்டியவள். ஆனா நான் அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது. எப்படி நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே உனக்கு எதிராக உனக்கு திருப்ப விட்டேன் பாத்தியா?
அப்போ எல்லாம் பொய்யா? அவனது வார்த்தையில் அவளது முகம் உணர்ச்சிகளை தொலைத்து இறுகியது. அது எப்படி கார்த்திக், கூசாம பொய் சொல்ற? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, இது எல்லாம் பொய்ன்னு. அதற்கு கார்த்திக் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாய் இருந்தான். அந்த குணாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு கார்த்திக். அதில் திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தான் கார்த்திக். நீ குணா கிட்ட பேசின எல்லா விஷயமும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ அது எல்லாம் எவிடன்ஸா உனக்கு எதிராக மாறி நிக்குது கார்த்திக். அதில் அவன் முகம் பயத்தில் வெளியது. பொய் சொல்ற, இதை நான் நம்ப மாட்டேன். நான் சொல்றத நம்ப மாட்டியா? இதோ இவ கூட எப்ப வாழ்ந்தன்னு நான் சொல்றேன், அப்பவாவது நான் சொல்றத நீ நம்புவியா என்று ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு அவள் சொல்ல, அதில் கார்த்திக் சித்தாரா இருவருமே அதிர்ந்து போகினர். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது கார்த்திக். அவள் கால் எல்லாம் பிடிச்சு விடுற. பிரமாதம், கலக்கிற கார்த்திக். எகத்தாளமாக அவளது பேச்சில் அவனது முகம் அவமானத்தில் சுண்டி போனது. அப்போ ரூம்குள்ள ஸ்பை கேமரா வச்சிருக்கியா? அதேவுடன் கேட்டான் அவன். இதை அவளிடத்தில் அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சின்ன திருத்தம் கார்த்திக், உன் ரூம்குள்ள மட்டும் இல்ல, உன் வீட்டு பாத்ரூமில் கூட கேமரா இருக்கு. இப்போ அதை கண்டுபிடிச்சு நீ தூக்கி எரிஞ்சாலும் வேற ஒன்று வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இனி என் நேரடி கண் பார்வையில் தான் நீ இருந்தாகணும் கார்த்திக். வேற வழி இல்லை உனக்கு. இத்தனை செஞ்சனா ஒரு விஷயத்தில் நியாயமா தான் நடந்துகிட்டேன் என்றவளை அவன் கேள்வியாய் கோபமாய் பார்த்தான். இன்னமும் செய்வதற்கு என்ன இருக்கிறது என்பது போல். நீ என்ன கொலை முயற்சி பண்ணதை நான் போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படின்னா நான் நியாயவாதி தானே? கொஞ்சமும் அலட்டாமல் சொன்னவளை கண்டு அவன் அரண்டு போய்விட்டான். ஏன்னா இது கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிற விவகாரம். இப்படி ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. என்ன பார்க்குற? இப்பவும் நான் உன்னை குற்றவாளின்னு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா ஊருலகத்தை பொறுத்தவரை நான் பத்தினி தெய்வம் பாரு. அதனால தான். ஆனால் உன்னை கேவலப்படுத்துவேன் கார்த்திக். எந்த அளவுக்கு உன்னை அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உன்னை அவமானப்படுத்துவேன். வேங்கியின் சீற்றத்துடன் சீறியவள், இப்போ உனக்கு வாங்கி கொடுத்த பைத்தியக்கார பட்டம் போல் இனி எல்லாம் தொடரும். அது டாக்டர் சொல்லட்டோண்டி. அவன் அடங்க மாட்டாமல் கத்தினான். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான் கார்த்திக். என்கிட்ட பணம் இருக்கு. பணம் பாதாள வரைக்கும் பாயும். நாய் சொல்லாமல் எந்த டாக்டரும் உனக்கு இந்த பைத்தியத்தை தெளிய வைக்க மாட்டாங்க. ஏன்னா மனைவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க அவங்க என்றவள். அடுத்து வேறு ஒரு விளையாட்டில் உன்னை சந்திக்கிறேன் கார்த்திக். அதிலாவது நீ ஜெயிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் பத்தினி தெய்வம் இல்லையா கார்த்திக்? கிண்டலாய் அவனிடம் கூறியவள் சித்தாராபுரம் திரும்பியவள். நாளைக்கு பேப்பரில் உன் பேர் வரும். கார்த்திகோட கள்ள காதலி வைப்பாட்டி சித்தாரான்னு. இது உனக்கு தேவையா சொல்லு. ஒழுங்கு மரியாதையா அவனை விட்டு விலகி போற வழிய பாரு. இல்லைனா இதை விட கேவலமா நீ அசிங்கப்பட வேண்டி இருக்கும். என்ன கார்த்திக், நான் சொல்றதை செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? இதை இவகிட்ட எடுத்து சொல்லு என்று கூறியவள் அங்கிருந்து புயலை போல் வெளியேறினாள். அவளது பேச்சில் கார்த்திக்கும் சித்தாராவும் அதிர்ந்து போய் விழித்தனர். மறுநாள் இதையெல்லாம் செய்தித்தாளில் படித்து தெரிந்து கொண்ட ஜெகன் ருத்ரஷியின் செயலில் அதிர்ச்சி அடைந்தான். கார்த்திகை கணவன் பதவியில் இருந்து தூக்கி எறிந்தவள் அவனை விட்டு ஒரே அடியாய் விலகி வந்து விடுவாள் என்று அவன் நினைத்திருக்க, அவளோ இந்த விளையாட்டை வேறு விதமாய் கொண்டு செல்வதை உணர்ந்து அவன் செய்வதறியாது திகைத்து நின்றான். அந்த நிலையிலும் அவளின் அறிவை கண்டு அவனால் மெச்சாமல் இருக்க முடியவில்லை. ஒரு மனைவியாய் தன்னுடைய நிலைப்பாட்டை கார்த்திக் விஷயத்தில் அவள் நிலைநிறுத்திய விதம் அவனை வெகுவாய் ஈர்த்தது. இதேபோல் நீ எப்போது என் மனைவியாய் உன்னை நிலைநிறுத்துவாய் ஜில்லு? அந்த பொன்னான தருணத்திற்காக நான் காத்திருக்கேன். அதற்கு அவன் நிறைய போராட வேண்டியிருக்கும் என்று அறிவு கேட்டினாலும் அவனது மனம் ஏனோ அங்கு ஏங்கி தவித்தது. அதற்கு ஒரே வழி ருத்ரஷியின் வாழ்க்கையில் இருந்து கார்த்திகை அப்புறப்படுத்த வேண்டும். தனது காதல் வெற்றியடைவதற்காக அதையும் செய்ய துணிந்தான் அவன். அத்தியாயம் 19. கார்த்திக், நீ சொன்ன வீட்டில் ஒரு இடம் விடாம தேடி பார்த்தாச்சுடா. நீ சொன்ன மாதிரி கேமரா எதுவும் அங்கே இல்லை என்ற வசந்தை பார்த்து, அவள் சொன்னாலேடா, என் பர்சனல் லைஃபை நேரில் பார்த்தது மாதிரி சொன்னாலே. அவள் சொன்ன மாதிரி என் ரூமில் கேமரா வச்சிருக்காடா. நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆட்களை கூட்டிட்டு வந்து செக் பண்ணுடா. கார்த்திக் உன்மத்தம் பிடித்தது போல் கத்தினான். இன்றுதான் கார்த்திக் உடல்நலம் தேடி மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு செல்கிறான். போவதற்கு முன் ருத்ரஷி சொன்னது போல் வீட்டில் கண்காணிப்பு கேமரா இருக்கிறதா என்று வசந்திடம் சொல்லி தேட சொன்னான். ஆனால் அவனோ அங்கு கேமரா இல்லை என்று கூறுகிறானே.
எக்ஸ்பர்ட்டான ஆட்களை கூட்டிட்டு போய் தான் தேடி பார்த்தேன் கார்த்திக். உன் விஷயத்தில் நான் விளையாடுவேனா? இல்லடா, எதுக்கும் இன்னொரு முறை செக் பண்ணி பாருடா. இப்போ எல்லாம் சின்ன புள்ளி அளவுக்கு கூட கேமரா வந்துருச்சு. அதை மறைச்சு வச்சா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த கேமராவா இருந்தாலும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கார்த்திக். நான் தான் சொல்றேன்ல, அவள் உன்னை முட்டாளாக்க போய் சொல்லியிருக்காடா. வசந்த் உண்மைதான் சொல்கிறான் என்று அவனுக்கு தெரிந்த போதும் ருத்ரா விஷயத்தில் அவ்வளவு அலட்சியமாக இருக்க அவனால் முடியவில்லை. வீட்டுக்கு கிளம்பலாமா கார்த்திக்? வசந்த் சொல்லவும் தனது யோசனையில் இருந்து மீண்டவன் வேறு வழியின்றி வீட்டுக்கு கிளம்பினான். சித்தாரா தனது மனபாரத்தை கணவனிடம் கூட சொல்ல முடியாது மனதுக்குள் புழுங்கி புழுங்கி செத்து கொண்டிருந்தாள். அன்று ருத்ரா பேசிவிட்டு சென்ற மறுநாள் செய்தித்தாளில் அவளது புகைப்படம் வந்த பின்பு அதை கண்டு மனதில் பெருத்த அடி வாங்கியவள் அதன் பின் அந்த மருத்துவமனை அறையை விட்டு வெளியில் எங்கும் செல்ல விரும்பவில்லை. வெளியில் சென்று எது வாங்க வேண்டியிருந்தாலும் வசந்த் மூலம் வாங்கி வைத்துக் கொண்டாள். அப்படி இருந்தும் கார்த்திகை பரிசோதிக்க மருத்துவர்கள் செவிலிய பெண்கள் வரும்போது அவர்கள் முன் நிற்க முடியாமல் கூனி குறுகி தலை குனிந்து நின்றாள் அவள். அவள் செய்த தவறுக்கு ருத்ரா அளித்த தண்டனை கொஞ்சம் அதிகம்தான். வீட்டுக்கு வந்த கார்த்திக் அன்று முழுவதும் பெருத்த யோசனையில் ஆழ்ந்திருந்தான். அவனின் உடல்நிலை பொருட்டு சித்தாராவும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. இரவு எப்போதும் போல் அறைக்கு வந்தவள் அவன் அருகில் படுத்து அவனது நெஞ்சத்தில் தலை சாய்க்க முயன்ற போது கார்த்திக் அவளை பலம் கொண்ட மட்டும் தள்ளிவிட்டான். சித்து, என்கிட்ட வராத, இங்க எங்கேயாவது கேமரா இருக்க போகுது. அவனின் கண்கள் பயத்துடன் அங்கும் இங்கும் அலை பாய்ந்தது. அவனின் அந்தரங்கம் வெளிச்சத்துக்கு வந்ததை உணர்ந்து அவனது மனம் மிகுந்த அழுத்தத்துக்கு உள்ளாகி இருந்தது. அவனது செயலில் அவள் தான் விக்கித்து போனாள். குழந்தைக்காக சற்று நெருங்கி வந்த கணவன் இப்போது விலகி செல்வது கண்டு அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எதிர்காலத்தை பற்றிய பயம் அவள் மனதில் மீண்டும் எழ ஆரம்பித்தது. முன்பாவது அவள் மட்டும் தனியாள், இப்போது அவளை நம்பி இன்னொரு ஜீவனும் வரப்போகிறது. அந்த ஜீவனின் கவலையும் இப்போது சேர்ந்து கொண்டு இன்னமும் அவள் மனதை வாட்டி பதைத்தது. அன்று இரவு முழுவதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். அவள் அழும் சத்தம் கேட்டபோது கார்த்திக் அவளை சமாதானப்படுத்துவதற்கு கூட அவள் அருகில் செல்ல முனையவில்லை. அந்த அளவுக்கு மனதுக்குள் பயந்து செத்தான் அவன். அடுத்து வந்த நாட்களில் அவன் அலுவலகம் செல்ல ஆரம்பிக்க அவள் வழக்கம் போல் கோவிலில் தஞ்சம் புகுந்தாள். செல்வா சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்ட ஜெகன் யோசனையாய் அமர்ந்திருந்தான். இன்னும் எதுக்குடா இப்படி அமைதியா இருக்க? பேசாம அந்த சித்தாரா பொண்ணை கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துடுடா மச்சி. அந்த பொண்ணை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குடா. அது என்னால முடியாதுடா என்றான் ஜெகன் அமைதியாக. அப்போ அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் பொய்யா? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது எல்லாம் உடான்சா? செல்வாவின் வார்த்தைகள் கண்ணில் வலியுடன் அவனை பார்த்தான் ஜெகன். இதுக்கு அன்னைக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மாப்ள. என்ன சொன்ன? எனக்கு ஒரு மண்ணும் புரியல. நீ எப்படி ரம்ச தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டியோ அதுபோல் என்னாலையும் என் ஸ்ரீயை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாதுடா. செல்வாவிற்கு அன்று ஜெகன் சொன்னதற்கான அர்த்தம் இன்று புரிந்தது. அன்னைக்கு கோவிலை வச்சு சித்தாராவை பார்த்தப்பவே எனக்கு அவளை வேற மாதிரி நினைக்க தோணலடா மாப்ள. என்னோட உணர்வுகளை ஸ்ரீயை தவிர வேற யாராலையும் தட்டி எழுப்ப முடியாது என்பதை அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். அந்த நொடியிலிருந்து சித்தாராவை நான் என் தங்கச்சி மாதிரி தாண்டா நினைக்கிறேன். அதனால தான் அவளுக்கு நல்லது பண்றதுக்காக பாட்டு பாட சான்ஸ் வாங்கி தரதா சொன்னேன். ஆனா அவள் அது ஒத்துக்கல. அப்பவே அவள் ஒத்துக்கிட்டா பிரச்சனை வேறு மாதிரி திசை மாறி போயிருக்கும். இந்த அளவுக்கு பெருசாகி இருக்காது என்றவன் ஒரு பெருமூச்சை விட்டபடி இனி சித்தாராவை கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சா என் ஸ்ரீ என்ன மன்னிக்க மாட்டா. அப்படி சொன்ன ஜெகனை கொலைவெறியுடன் பார்த்தான் செல்வா. அவள் ஒரு பொம்புலன்னு அவள் மன்னிப்பு உனக்கு வேணுமாக்கும். அவள் எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறக்கலடா. அப்படி பிறந்திருந்தா இந்த மாதிரி ஈனமான காரியம் பண்ணியிருக்க மாட்டா. செல்வா சொல்லி முடிக்கும் முன் அவனது சட்டை காலரை பற்றி இருந்தான் ஜெகன். அவனது விழிகளில் கோப சிவப்பை உணர்ந்தான் செல்வா. ஆனாலும் பதிலுக்கு அழுத்தமாய் நண்பனை பார்த்தான். இதுக்கு மேல அவளை பத்தி பேசின உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். கோபத்துடன் கூறிய நண்பனை கண்டு பதிலுக்கு கோபப்படவில்லை செல்வா. உண்மையை தாண்டா சொல்றேன். எந்த குடும்பத்தை பொண்ணாவது இப்படி கேமரா வச்சு அடுத்தவங்க அந்தரங்கத்தை வேவு பார்ப்பாங்களா? அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா. நிச்சயமா எனக்கு தெரியும். ஜெகனின் குரலில் இருந்த உறுதி செல்வாவை அசைத்து பார்த்தது. எப்படி சொல்ற? அவள் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன் பொண்ணுங்க டாய்லெட்டில் கேமரா மறைச்சு வச்சதை அவள் கண்டுபிடிச்சிட்டாடா.
அன்னைக்கு அவனை விரட்டி விரட்டி புரட்டி போட்டு அடிச்சத அந்த காலேஜ் நின்று வேடிக்கை பார்த்துச்சுடா என்றான் அன்றைய நாள் நினைவில் முகம் மலர. சாரிடா மச்சி, அவளை சந்தேகப்பட்டு பேசியது தவறோ என்று செல்வாவுக்கும் தோன்ற உடனே தோழனிடம் மன்னிப்பு கேட்டு விட்டான். செல்வா மன்னிப்பு கேட்கவும் ஜெகனின் கை தளர்ந்தது. அவன் செல்வாவின் சட்டை சுருக்கத்தை சரி செய்து கொண்டே, சாரி, நான் தான் கேட்கணும் மாப்பிள்ள, வீட்டு மாப்பிள்ள சட்டையை பிடிச்சிட்டேனே. இப்போதான் நான் உன் வீட்டு மாப்பிள்ளன்னு உனக்கு தெரியுதா ராசா? கிண்டலாய் கேட்டவனை கட்டிப்பிடித்து கொண்டு, நீ என் நண்பன்டா என்று சொல்லி சிரித்தான் ஜெகன். அது சட்டையை பிடிக்கிறதுக்கு முந்தி நினைச்சு பார்த்துருக்கணும், அதுக்கு தான் சாரி சொல்லிட்டேன்ல மாப்பிள்ள என்று அவனின் தாடையை பற்றி தாஜா செய்தவன். யார் எப்படி நினைச்சாலும் என்னால் அவளை அப்படி கெட்டவளா நினைக்க முடியலடா என்றான் வெகுவாய் வருத்தத்துடன். சரி, நீ சொன்ன மாதிரி அவள் நல்லவனே வச்சுக்குவோம். அதுக்கும் நீ சித்தாராவை கார்த்திகிட்ட இருந்து பிரிக்காம இருக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம்? சித்தாரா வயிற்றில் இருக்கிற குழந்தை தான் அந்த சம்பந்தம். என்னடா சொல்ற? ருத்ராவே அவளை எதிரி மாதிரி பார்த்து வைக்கிறா. இதில் அவளோட குழந்தைக்காக அவளை விட்டு வைப்பாளா? நிச்சயம் குழந்தைக்காக அவளை விட்டு வைப்பா. இப்ப ஏதோ கோபத்தில் இப்படி நடந்துக்கிறா. ஆனா அந்த குழந்தை பிறந்த பிறகு பாரு என்ன நடக்குதுன்னு என்ற ஜெகனின் நினைவில் ருத்ரஷி ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டது வந்து போனது. நிச்சயம் சித்தாராவின் குழந்தை அவளிடத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. என்னமோ நீ சொல்ற, நானும் அதை நம்புறேன் என்ற செல்வா. மச்சி, அப்ப எப்படிடா அவங்களோட இருந்து பார்த்த மாதிரி அத்தனையும் பிட்டுப்பட்டு வைக்கிறாளாம்? அதை கேட்டு அவனை முறைத்தான் ஜெகன். ஒருவேளை ஞான திருஷ்டியில் பார்த்திருப்பாளோ என்னவோடா? எல்லாமே மாய மந்திர வேலையாவில் இருக்கு. அவளே ஒரு மாய மோகினி தாண்டா. அப்போ அவள் செய்கிற வேலையெல்லாம் அப்படிதான் இருக்கும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவன் இதழ்கள் தன்னவளை நினைத்து மந்தகாச புன்னகையை சிந்தியது. அதை கண்ட செல்வா அவன் அருகில் வந்து, டே மச்சி, எதுக்கும் யோசிச்சு பார்த்துக்கூடா, வாழ்க்கை பூராவும் அடிப்பாங்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எஸ் மாப்பிள்ள, கொஞ்சமும் வெக்கமில்லாமல் சொன்னவனை கொலைவெறியுடன் பார்த்த செல்வா தூவென்று துப்புவது போல் செய்கை செய்ய, நீ ரம்ஸ் கிட்ட வாங்காத அடியா மாப்பிள்ள, வாழ்க்கையில் இது எல்லாம் சகஜோண்டா. கனவில் மிதந்தபடி கூறிய ஜெகன் செல்வாவின் கண்களுக்கு மிகவும் அழகாக தெரிந்தான். காதல் வந்தா காக்காயும் அழகாகி விடுகிறதே என்று நினைத்தவன், சச்ச மச்சி, காக்கா இல்ல ஆண் சிங்கம் என்றவனது பார்வை நண்பனை பெருமையாக பார்த்தது. அன்று மாமாவிடம் அவன் சொன்னது ஞாபகத்தில் வந்தது. அதை நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டான். இனி ஜெகனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவனின் விருப்பம் ஒன்றை குறிக்கோளாக நினைத்து அவன் செயல்படுவான். மாமா, உங்க பையன் உங்களுக்கு பெரிய ஆப்ப வைக்க போறான், அப்ப என்ன பண்ணுவீங்க? அவன் சைன் போட்ட வெறும் பேப்பரை வச்சு என்ன செய்ய போறீங்க? மாமனிடத்தில் சவாலாய் கேள்வி கேட்டது அவனது மனம். தங்கச்சியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோடா மச்சி, இப்படியே விட்டேனா இது எல்லாம் எங்க போய் முடியுமோ? செல்வா சொன்னது கேட்டு அவனது மனம் யோசனையில் ஆழ்ந்தாலும் வெளியில் வேடிக்கையாய் பேசினான். என்ன மாப்பிள்ள, திடீர்னு பாசப்பயிர் வளர்க்கிற? என்ன செய்ய? என் நண்பனுக்காக அவளையும் என் தங்கச்சி லிஸ்டில் சேர்த்துட்டேன். செல்வா, எனக்காக அவளை பார்க்காதடா. உண்மையில் அவள் ரொம்ப நல்லவள். ஜெகனின் கூற்றை செல்வாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கேற்ற மாதிரி அவள் நடந்துக்கட்டும், அப்ப பார்க்கலாம் என்றவன் அறையை விட்டு வெளியேறினான். செல்வா பேசியது வருத்தத்தை அளித்த போதும் ருத்ரஷியின் வேகத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவள் நல்லபடியாக கார்த்திகிடமிருந்து விலக வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவளின் வேகமும் கோபமும் எதிராளிகளை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி விடுமோ என்று மனதுக்குள் பயந்தான். இன்னமும் என்ன பாதிப்பு ஏற்பட வேண்டியிருக்கு? அவனின் மனசாட்சி அவனை பார்த்து கேலி செய்தது. அவளது ஆரம்பமே இப்படி அதிரடியாய் இருந்தால் இனிதான் இன்னமும் இருக்கு என்று அவனது உள்மனது கூறியது. அதே சமயம் சித்தாராவின் குழந்தைக்காகவாவது கார்த்திகை இந்த சிக்கலில் இருந்து மீட்கவும் அவனின் மனம் நினைத்தது. ஜுல்லு, இது எல்லாம் உனக்காக தான் பண்றேன். இன்னைக்கு கோபத்தில் கண்ணுமணி தெரியாம நடந்துக்கிற நீ பின்னாடி நிதானமா யோசிக்கிறப்போ உன் தவறுகளை உன் மனசாட்சியை குத்தி கொள்ளும். அப்படி நடக்காம இருக்கத்தான் நான் அடுத்து வர போற காரியங்களை பண்ண போறேன். அதுக்காக என்னை மன்னிச்சிரு ஜில்லு. தான் செய்ய போகும் செயல்களுக்காக அவளிடத்தில் மானசீகமாக மன்னிப்பு கேட்டவன். பிகாஸ் ஐ லவ் யூ ஜில்லு, வாய் விட்டு சொல்லி கொண்டான். மன உளைச்சலில் இருந்த கார்த்திகால் அடுத்து வந்த நாட்களில் அவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. அலுவலகத்திலும்
ருத்ரா கேமரா வைத்திருப்பாளோ என்ற சந்தேகத்தில் அவன் தன் இயல்பை தொலைத்து ஒருவித பயத்துடன் ஒவ்வொரு நொடியையும் கழித்தான். தான் ஆண் என்கிற தைரியம் கூட அவனிடத்தில் இருந்து மறைந்திருந்தது. ருத்ராவின் ருத்ர தாண்டவத்தில் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவன் செய்த அலுவலக வேலைகள் எல்லாமே தப்பும் தவறுமாய் முடிந்தது. அதில் சில வேலைகள் அவனின் நிறுவனத்திற்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்த முயன்ற போது கடைசி நேரத்தில் அதை கவனித்த ருத்ரா உடனே அதை மாற்றியமைத்தாள். அன்றே அவனை தனது அறைக்கு கூப்பிட்டு அனுப்பியவள் அவன் வந்தவுடன் அவன் முகத்தின் முன்னே வேலையை விட்டு நீக்கப்பட்டதுக்கான காகிதத்தை விட்டெறிந்தாள். ஒரு வேலை ஒழுங்கா செய்ய துப்பில்ல, இதில் வாய் மட்டும் 8 உருக்கு கிழிக்க தெரியுது. நீ பண்ணிய வேலைக்கு கம்பெனி லாஸாக பார்த்துச்சு. நல்ல வேலை, நான் சுதாரிச்சதால தப்பிச்சது. இதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. தயவு தாட்சாணியம் பார்க்காமல் முகத்தில் அடித்தார் போன்று பேசியவளை கண்டு அவனுக்கும் கோபம் வந்தது. யார் கம்பெனி நஷ்டப்படுறதுக்கு யார் கவலைப்படுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. இது ஏன் கம்பெனி டி, உன்னோடது இல்ல. அப்படியா? ஆனா உன் அப்பா, அத என் மாமனார் அப்படி எழுதி வச்சுட்டு போகலையே. கேலி குரலில் அவனை சீண்டி பார்த்தாள் அவள். எல்லாம் உன்னால தாண்டி, உன்னாலதான் என் அப்பா கிட்ட கேவலப்பட்டு நின்னேன். இதோ இப்போ ஓ முன்னாடி கேவலப்பட்டு நிக்கிறேன். நான் என்ன பண்ணேன் கார்த்திக்? அரியா பிள்ளை போல் அவள் கேட்க, என்ன பண்ணல, உன்னாலதான் என் நிம்மதி போச்சு, என் சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சு என்றவனை கூர்ந்து பார்த்தவள். எப்பவுமே நான் உன்னை கண்காணிக்கிற மாதிரியே இருக்கா கார்த்திக்? ஆழ்ந்து ஒலித்தது அவளது குரல். ஆமாண்டி, எங்க போனாலும் நீ என்னை சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு. மொத்தத்தில் எனக்கு பைத்தியம் பிடிக்காத குறையா இருக்கு என்று உறக்க கத்தியவனை கண்டு கொஞ்சமும் அலட்டாமல், இப்பவே ஊருக்குள்ள அப்படி ஒரு பேச்சு இருக்குன்னு உனக்கு தெரியுமா கார்த்திக்? உன் வீட்டு வேலைக்காரங்க உன் பிஹேவியர் பத்தி ஊரெல்லாம் டம்மாரா அடிச்சிருக்காங்கன்ற விஷயம் உனக்கு தெரியுமா என்றவள். ஏன் கார்த்திக், நான் சின்னதா ஒரு பொய் சொன்னதுக்கே நீ இப்படி ஆகிட்டியே, அப்போ உண்மையில் நீ பைத்தியம் தானோ? அவளின் வார்த்தையில் அவன் திகைத்து போய் நின்றிருந்தான். அதை கண்டு சிரித்தவள். ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் லொல்லுடா. அது எப்படி? நாள் முழுவதும் உன்னை கேமரா வச்சு நான் கண்காணிக்கிறேனா? ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அப்புறம் எப்படி எங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி சொன்ன? உண்மையில் அவளது பேச்சில் அவன் கதி கலங்கித்தான் போயிருந்தான். அந்தரங்கம் புனிதமானது கார்த்திக். அந்த அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தியது நீதான். நானா? கார்த்திக் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாய் தெரிந்தது. பின்ன நானா? எனக்கு மட்டும் இல்ல, இங்க வேலை செய்யற மேனேஜர், சூப்பர்வைசர், இவங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். அது எப்படி என்று புரியாமல் குழம்பி நின்றான் கார்த்திக். முட்டாள் தாண்டா நீ. போன்ல பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பேச மாட்டியா? அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு உன் வப்பாட்டி கூட போன்ல கொஞ்சி குழாவிட்டு இருந்ததை நாங்க 3 பேரும் கேட்டுட்டோம். அன்னைக்கே உன்னை வான் பண்ணி இருந்திருப்பேன். ஆனா இந்த கருமத்தை என்னன்னு சொல்லி வான் பண்றது? அவள் முகத்தை சொல்லித்தாள். சித்தாரா குழந்தை உண்டாகி இருந்த மறுநாள் சந்தோஷத்தில் இருந்தவன் அது அலுவலகம் என்பதை கூட மறந்து சந்தோஷமாய் அவளிடத்தில் பேசிக்கொண்டிருந்தது அவனது ஞாபகத்தில் வந்தது. அது அவனுக்கு இவ்வளவு பெரிய விளைவை உண்டாக்கும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இங்க பார் கார்த்திக், கேமரா வச்சு வேவு பார்க்கிற அளவுக்கு நீ ஒன்னும் ஒத்தானவன் கிடையாது. உனக்கு அந்த அளவுக்கு வேல்யூவும் கிடையாது. அதை விட உனக்கு கண்காணிக்கிறதுக்கான நேரமும் எனக்கு கிடையாது. அவளது திமிரான பேச்சில் அவனது முகம் அவமானத்தில் கருத்து போனது. உன்னை என்ன பண்றேன் பாருடி. கத்தியவனை கண்டு அவள் பயந்து விடவில்லை. இங்கெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது என்று வாயில் விரலை வைத்து அவனை எச்சரித்தவள். நான் பேசுறத மட்டும்தான் நீ கேட்கணும். நீ வெளிநாட்டில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்தவன் இல்லையா? உனக்கு நம்ம ஊரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தெரியுமா? எதிராளிய வீழ்த்துறதுக்கு முன்னாடி அவங்க மனசை திசை திருப்பி குழப்பி விடணும். அதுக்கப்புறம் குறி பார்த்து அடிக்கணும். இந்த பேசிக் பிசினஸ் லா கூட தெரியாம நீ எல்லாம் என்ன படிச்சு கிழிச்ச? வெறும் ஏட்டு சுரக்கா கரை கொதவாது கார்த்திக். கடைசியில் இது உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி இப்ப நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் கார்த்திக். நீ கேவலமா தோத்து போயிட்ட. இப்ப நீ போகலாம், ஆனால் நீ அனுபவிக்க வேண்டியது இன்னமும் இருக்கு என்றவள் வெளியில் போ என்பது போல் கதவை காட்டினாள். இப்போ போறேண்டி, ஆனா உன்னை சும்மா விட மாட்டேண்டி என்று கத்திவிட்டு சென்றவனை கண்டு தனக்குள் சிரித்து கொண்டாள். கையில் வேலை இல்லாம பணம் இல்லாம வாழ்ந்து பாரு, அப்போதான் வாழ்க்கையோட நிதர்சனம் உனக்கு புரியும். சும்மா கட்டிலில் புரள்றது மட்டும் வாழ்க்கை இல்லை கார்த்திக். அதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குதுன்னு இனிதான் நீங்க 2 பேரும் புரிஞ்சிக்க போறீங்க. கற்பனை உலகத்தில் கனவு கண்டிருக்கும் கார்த்திக் இருக்கு, நிதர்சன உலகம் நிச்சயம் பாடம் புகட்டும் என்று அவள் நம்பினாள். அன்று வழக்கம் போல் ருத்ரஸ்ரீ கட்டிட வேலை நடக்கும்
இருக்கும் இடத்திற்கு வர அவளது வரவை உணர்ந்தார் போன்று ஜெகனும் அவளுடன் இணைந்து கொண்டான். அவளை பார்ப்பது, அவளது பேச்சு கேட்பது என்று அவள் சம்பந்தப்பட்ட எல்லாமே அவனுக்கு தனி சுகத்தை கொடுத்தது. இன்னமும் அவளிடத்தில் தன் மனதை திறப்பதற்கு எதுவோ ஒன்று தொண்டையில் முள் சிக்கி இருப்பது போல் அவனை அவஸ்தையாய் தடுத்தது. அவள் முற்றிலும் முழுவதுமாய் கார்த்திகிடமிருந்து விலகி வரவில்லை என்பதே அதற்கு முழு காரணம் என்று அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. அப்படி மற்றும் அவள் சட்டப்படி அவனிடமிருந்து விலகி வரட்டும். அடுத்த நொடி அவன் தனது காதலை அவளிடத்தில் பறைசாற்றி இருப்பான். அவளுக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கே. அந்த நாள்தான் என்னாலோ என்று அவனுக்கு ஆயாசமாக இருந்தது. அதுவரை அவளிடத்தில் இருந்து தள்ளி இருக்க வேண்டியதை நினைத்தாள். அது வேறு அவனுக்கு பெரும் துன்பமாக இருந்தது. தன் யோசனையில் யோசித்து கொண்டு இருந்தவனின் கண்ணில் அப்போதுதான் அந்த உருவம் தென்பட்டது. உடனே அவனது பார்வை கூர்மையானது. அடுத்த நொடி சுதாரித்தவன் தன் அருகில் நின்றிருந்த ருத்ரஸ்ரீயை பிடித்து கீழே தள்ளிவிட மறுகணம் துப்பாக்கி தோட்டா ஒன்று அவனின் பின்பக்க தோளில் ஆழமாய் பாய்ந்தது. அவனது செயலில் முதலில் கோபம் கொண்ட ருத்ரஸ்ரீ சுதாரித்து எழும் முன் எல்லாம் முடிந்து போனது. ஸ்ரீ என்ற வழியில் அவன் அலறிக்கொண்டே கீழே விழ, அந்த நேரத்தில் அவனது அழைப்பு அவளது காதில் விழவில்லை. அவனின் நிலைதான் அவளின் கண்ணில் பட்டது. ஜெகன் பதறிக்கொண்டு அவன் புறம் குனிந்தாள். தோளில் என்பதால் அவன் முற்றிலும் மயக்கமாகவில்லை. விழிப்பு இருந்தது அவனிடத்தில். ஆனால் இரத்தப்போக்குதான் அதிக அளவில் இருந்தது. அன்று பார்த்து செல்வா வேறு அவனுடன் வரவில்லை. ஜெகன், வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அவன் பதில் சொல்லாமல் அவளின் பரிதவிப்பான முகத்தை காதலுடன் பார்த்து கொண்டிருந்தான். தனக்காக அவள் துடிப்பதை கண்டு அவனது காதல் மனம் சந்தோஷம் அடைந்தது. என் ஸ்ரீக்கு என் மேல் அன்பு இருக்கிறது என்று அந்த நிலையிலும் அவனது மனம் குதியாட்டம் போட்டது. அதற்குள் அங்கு கூடிய வேலையாட்கள் அவனை ஆதரவாய் தூக்கி பிடித்து காருக்குள் அமர வைத்தனர். ருத்ரஸ்ரீதான் காரை ஓட்டினாள். அவள் அருகில் அமர்ந்து செல்வது அவனுக்கு தேவலோகத்தில் இருப்பது போல் சுகமாய் இருந்தது. அவனது உணர்வுகள் எங்கோ மிதந்து சென்று கொண்டிருந்தது. போதை மருந்து சாப்பிடாமலேயே போதையை கொடுக்க உன்னால் மட்டும் தாண்டி முடியும் ஜில்லு, தனக்குள் சொல்லிக் கொண்டான் அவன். அவன் தலை தொய்ந்து விழுவதைக் கண்டு அவள் பயந்து போனாள். ஜெகன், ஜெகன்! தவிப்பான அவளது குரலில் அவனது உதடுகள் மகிழ்ச்சியில் விரிந்தது. ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தவனை கண்டு அவளுக்கு கவலையாக இருந்த போதும் தைரியத்தை மட்டும் அவள் விட்டுவிடவில்லை. வேகமாய் காரை ஓட்டி கொண்டு வந்து அருகில் இருந்த மருத்துவமனையில் அவனை சேர்த்தாள். 1 மணி நேர சிகிச்சைக்கு பின் கண் விழித்தவனை கண்ட பிறகுதான் அவளது மனம் நிம்மதியடைந்தது. இப்ப வலி பரவாயில்லையா என்று கவலையுடன் கேட்டவளை கண்டு புன்னகைத்தவன். பரவாயில்ல என்றவன். நீ பக்கத்தில் இருந்தா வலிக்கவே வலிக்காது ஜில்லு, அப்படியே ஜில்லுன்னு இருக்கு மனதில் சொல்லிக் கொண்டான். செல்வா, ஃபோன் நம்பர் சொல்லுங்க, அவருக்கு விஷயத்த சொல்லிடலாம். ஐயோ வேணாம்க, அவன் வீட்டில் சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திடுவான், அதுக்கு நானே போய் சொல்லிக்கிறேன். அவளுடன் தனித்திருப்பதற்காக அவன் செல்வாவை தவிர்த்தான். அவன் மனதில் தோன்றிய செல்வாவின் பிம்பம் துரோகி என்று அவனை காரி துப்பியது. காதலியா நண்பனானு வந்தா எனக்கு காதலி தாண்டம் முக்கியம். சோனி, கொஞ்ச நேரம் அடங்கி உட்காரு. மனதில் தோன்றிய செல்வாவை அடக்கி வைத்தான் அவன். ஓகே என்றவள். அந்த குறி எனக்கு வச்சதா? கேட்கும் போதே அவளில் யோசனை ஓடியது, யார் செய்தது என்று. அப்படிதான் தோணுது. உங்களவுக்கு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் கிடையாதுங்க என்றான் சின்ன சிரிப்புடன். அதை கேட்டு அவளுக்கும் சிரிப்பு தொற்றியது. பின் அவளது முகம் கனிவாய் மாற, நீங்க என் உயிரை காப்பாற்றி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து செய்கிற உதவிகளுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியல என்றால் நெகிழ்வான மனநிலையில் சற்று உணர்ச்சி வசப்பட்டு. அவள் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அவன் பார்த்தது கிடையாது. கிடைத்த வாய்ப்பை நழுவ விட அவன் என்ன முட்டாளா? அதனால் அதை கெட்டியாக பிடித்து கொள்ள முயன்றான். அவளை தன்னிடம் தக்க வைக்கும் முயற்சியாக அவள் முன் தனது வலது கையை நீட்டினான். என்ன, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? அவன் கேட்டதை கண்டு புன்னகைத்தவள். நிச்சயம் கொடுக்கிறேன், உங்களுக்கு இல்லாததா? அதை கேட்டு அவனது மனம் இறக்க இல்லாமல் வானில் பறந்தது. அப்போ ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸா? எதுக்கு என்றால் சந்தேகமாக. ஹலோ, நான் உங்கள் சொத்தையெல்லாம் எழுதி கேட்க மாட்டேங்க, ஆனால் உன் இதயத்தை மட்டும் எனக்காக எழுதி கேட்பேன் அடிப்பேனே. மனதுக்குள் சொல்லி கொண்டவன் அவளையே ஆழ்ந்து பார்த்தான். சரி சரி, நீங்கள் கேட்குறத நான் கொடுக்குறேன், போதுமா என்று அவனது கை மீது தனது கை வைத்து சத்தியம் செய்தவளுக்கு சிரிப்பு வந்தது. அவனின் சிறுபிள்ளைத்தனமான செயலை கண்டு அவளது வார்த்தையில் அவன் அவளது கையை இறுக பற்றி கொண்டான். இனி வாழ்க்கை முழுவதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பது போல் இருந்தது அவனது செய்கை.
ஆனானப்பட்ட தசரதனியை கைகேயியிடம் சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு மகனை பிரிந்து வேதனையில் துடித்தான். இவள் அவனிடம் செய்து கொடுத்த சத்தியத்திற்காக இனி வரும் காலங்களில் என்னென்ன வேதனை படப்போகிறாளோ. அத்தியாயம் 20. ஜெகன் தனது கையை இறுகி பற்றியது கண்டு ருத்ரஷியின் முகம் ஒரு மாதிரி மாறியது. அவனை யோசனையுடன் அவள் பார்க்க அவளது பார்வையில் இருந்த பொருளை அவனால் உணர்ந்து கொள்ள முடியாதா என்ன? உடனே அந்த மாயக்கண்ணன் தனது மாய்மாலத்தை அவளிடமே காட்டினான். என்ற வழியில் முகத்தை சுருக்குவது போல் அவன் நடிக்க, அவனது நடிப்பை உண்மை என்று நம்பியவள் தனது எண்ண ஓட்டத்தை மறந்து அவனின் வழியில் கவலை கொண்டு, நான் வேணா டாக்டரை கூப்பிடவா? இல்ல வேண்டாம் என்று வேகமாக மறுத்தவன் தனது கையை அவளது கையில் இருந்து உருவி கொண்டான். மனமே இல்லாமல் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் இருவரும் சிறிது நேரம் அமைதியாய் இருந்தனர். ஷூட் பண்ணவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? திடுமென அவள் கேட்டதில் அவன் திடுக்கிட்டு போனான். ஆம் என்று சொன்னால் அதை நூல் பிடித்து கொண்டு போய் இன்னமும் புதிய சிக்கலை அவள் உண்டாக்கி கொண்டால் என்ன செய்வது? அதனால் இந்த விஷயத்தை தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியவன், சரியா ஞாபகம் இல்ல என்றான் ஆள்காட்டி விரலால் நெற்றியில் தட்டி யோசித்தவாறு. ஓ என்றவள், இது 2வது முயற்சி, அதனாலதான் கேட்கிறேன். அவளது பதிலில் அவன் அந்த முரளியை நினைத்து பல்லை கடித்தான். அவனோ அப்படி நினைக்க அவளோ தன் கணவனை எண்ணி கோபம் கொண்டாள். மருத்துவர் ஜெகனை அன்று மருத்துவமனையில் தங்க சொல்லிவிட வேறு வழியின்றி ஜெகன் செல்வாவை அழைத்து விஷயத்தை கூறி அங்கே வர சொன்னான். செல்வா வந்துருவான், நீங்க கிளம்புங்க என்று ஜெகன் சொல்ல, இல்ல இருக்கட்டும், அவங்க வந்ததும் நான் கிளம்புறேன் என்றவள் அவனை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அறைக்கு வெளியில் இருந்த நாற்காலியில் வந்தாள். அவளது மனம் நடந்து முடிந்த சம்பவத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது. உள்ளே அவனோ கொஞ்ச நேரம் இங்கு இருந்தாதா என்ன என்று மனதுக்குள் அவளிடத்தில் செல்லமாய் சினுங்கி கொண்டிருந்தான். டே, அவள் இந்த அளவுக்கு உன்கிட்ட பேசி பழகுவதே அதிசயம். இதில் உனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தாலாட்ட வேற பாடணுமா? குண்டடி பட்டும் நீ அடங்க மாட்டேங்கிறியே. அவனது மனசாட்சி அவனை அடக்க முயன்றது. ஆனாலும் அவனின் காதல் கொண்ட மனம் அடங்குவேனா என்று மீண்டும் மீண்டும் அவளிடத்திலேயே சென்று நின்றது. அடுத்த அரை மணி நேரத்தில் செல்வா காளிமுத்து அகிலாண்டத்துடன் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தான். அங்கு ருத்ராவை கண்டதும் ஒரு நொடி தயங்கிய காளிமுத்து பின் அவளிடம், கண்ணப்பா எங்கம்மா என்று பதற்றத்துடன் கேட்க, அவன் இருந்த அறையை கையால் சுட்டி காண்பித்தாள். அடுத்த நொடி மூவரும் அறைக்குள் செல்ல அவர்களை தொடர்ந்து அவளும் சென்றாள். கண்ணப்பா, என்னையா இது? காளிமுத்து மகன் அருகில் அமர்ந்து அவனது முகத்தை தடவி கொடுக்க அகிலாண்டம் வார்த்தை வராமல் மகனது கையை பிடித்து கொண்டு கண்ணீர் வடித்தார். மச்சி, செல்வா அவனின் மறுபக்கம் நின்று அவனது தோளை ஆதரவாக பற்றினான். நைனா, தந்தையை கண்டதும் முகம் மலர்ந்தான் அவன். ரொம்ப வலிக்குதா கண்ணப்பா? அவ்வளவு நேரம் வலியை பொறுத்து கொண்டிருந்தவன் தந்தை அப்படி கேட்டதும், ரொம்ப வலிக்குது நைனா என்று சிறு பிள்ளையாய் அவரின் தோளில் சாய்ந்து ஆதரவு தேடினான். சரியாயிரும் கண்ணப்பா. அவரும் அவனை சிறு பிள்ளையாய் எண்ணி அவனது தலையை வருடி கொடுத்தார். இந்த பாசமான காட்சியை ருத்ரஷி புதுமையாய் பார்த்து கொண்டிருந்தாள். பெண்ணான அவள் கூட அவளது அன்னையிடத்தில் இந்த அளவுக்கு அந்யோன்யமாய் நடந்து கொண்டது கிடையாது. 6 அடி ஆண் பிள்ளையான அவன் தந்தையிடம் ஆதரவு தேடுவது கண்டு அவளுக்கு அதிசயமாக இருந்தது. ஆனாலும் மனதிற்குள் அவர்களின் பாச பிணைப்பு பிடிக்கத்தான் செய்தது. செல்வா தர்ம சங்கடத்துடன் அவளை பார்த்தான். மச்சி, உன் பாச பயிரை பிறகு வளர்த்துக்கோடா. உன்னால உன்னை ஒரு மாதிரி பாக்குது மச்சி. பிறகு இந்த அலுமூஞ்சி பையன் எனக்கு வேண்டாம்னு ஓடி போயிட போகுது. மனதிற்குள் நண்பனை வசைப்பாடி கொண்டே அவளை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பை உதிர்த்து வைத்தான். இனி தான் அங்கு சற்று அதிகப்படியோ என்ற யோசனை ருத்ரா மனதிலோட தன்னை பார்த்து கொண்டிருந்த செல்வாவிடம், அப்போ நான் கிளம்புறேன் என்றால் விடை பெறும் நோக்கில் அவளது வார்த்தையில் தந்தையின் தோளில் இருந்து வெடுக்கென்று தலையை நிமிர்த்திய ஜெகன் அவளை ஏக்கமாய் பார்த்தான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். அவனது மனம் ஆசை கொண்டாலும் அதை அவனால் வாய்விட்டு சொல்ல முடியவில்லை. பாய் ஜெகன், டேக் கேர். அவனிடமும் அவள் விடை பெற துக்கம் தொண்டையை அடைக்க அவன் அமைதியாய் தலையசைத்து விடை கொடுத்தான். அடுத்த நொடி அவள் அறையை விட்டு வெளியேறினாள். அவள் சென்ற பிறகும் கதவை வெறித்து பார்த்து கொண்டிருந்த மகனை தன் பக்கம் திருப்பிய காளிமுத்து முகத்தில் ஆத்திரம் ஜொலிக்க, உன்னை துப்பாக்கியால் சுட்டவன உனக்கு அடையாளம் தெரியுமா கண்ணப்பா? அவனை பிடிச்சு என் கையால கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். என் மகன் மேலேயே கையை வைக்கிறானா? எவ்வளவு தைரியம் அவனுக்கு என்று ஆத்திரம் பொங்க கேட்டார். தனது
தனது உயிரான மகனின் உயிருக்கு ஆபத்து என்றதும் அவரது நெஞ்சம் துடித்தது. நைனா, அவன் குறி நான் இல்ல, அவதான். மகனின் வார்த்தையில் அவரது உள்ளம் நிம்மதியடைந்தாலும் காதலிக்காக தன் உயிரை பணயம் வைக்க துணிந்த மகனை கண்டு துயரம் நிறைந்தது அவரது மனதில். கண்ணப்பா, இதை செய்யறதுக்கு முன்னாடி உன் மேல உயிரையே வச்சிருக்கும் எங்களை கொஞ்சமும் நீ நினைச்சு பார்க்கலையேப்பா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா அப்புறம் எங்களுக்கு ஏதியா வாழ்க்கை? அவரது அன்பில் அவனுக்கு கண்கள் கசிந்தது. அகிலாண்டத்துக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது புரியவில்லை என்றாலும் மகன் பெரிய ஆபத்திலிருந்து மீண்டிருக்கிறான் என்பது மட்டும் புரிந்தது. நைனா சொன்ன மாதிரி எங்க வாழ்க்கையே நீ தானே கண்ணப்பா. அவரும் அவனிடம் வருத்தம் கொள்ள, நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான், ஆனா என் வாழ்க்கையே அவ தானே நைனா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அதுக்கப்புறம் என் உடலில் உயிர் இருக்காது என்று துயரத்துடன் கூறியவன் கண்கள் மூடி தலையணையில் சாய்ந்தான். மகனின் மனம் புரிந்து அமைதியாய் அமர்ந்திருந்தார் காளிமுத்து. ஒரு விதமான சங்கடமான அமைதி அங்கே நிலவியது. செல்வா, நீ அகிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் கண்ணப்பா கூட இருக்கேன். இல்லை மாமா, நான் அவன் கூட இருக்கேன். நீங்கள் நேரத்துக்கு டேப்லெட் எடுக்கணுமே அவன் சொல்லவும், ஒரு நாள் எடுத்துக்காம இருந்தா ஒன்றும் செய்யாது, நீ கிளம்பு என்று அவர் கண்டிப்புடன் சொல்ல வேறு வழியின்றி செல்வா தனது அத்தையை அழைத்து கொண்டு கிளம்பினான். மனமே இல்லாமல் அகிலாண்டமும் கணவனுக்கு பயந்து மருமகளோடு கிளம்பி சென்றார். அவர்கள் சென்றதும் காளிமுத்து தனது மகனை ஆழ்ந்து பார்த்தார். அவனும் சளைக்காமல் அவரின் பார்வையை சந்தித்தான். இதுக்கு என்ன அர்த்தம் கண்ணப்பா? எதுக்கு? ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்ட மகனை கண்டு கோபம் வரவில்லை அவருக்கு. உன் கல்யாணம் என் விருப்பப்படிதான் நடக்கும்னு நீ வாக்கு கொடுத்திருக்க, அதனால தான் நான் அவளுக்கு இத்தனை உதவிகளை செய்தது. தந்தையை ஒருவித முறைப்புடன் கூறியதை சிரிப்புடன் பார்த்திருந்தவன், அப்படி வாக்கு கேட்டு நீ எதுக்கு அவளோடு சேர்ந்து வேலை செய்ய சொல்லி என்னை அனுப்பி வச்சியாம்? நம்மட்ட சிரிப்புடன் கேட்டவனை கண்டு அவர் கோபமாய் பார்க்க அவன் அவரது மீசையை பிடித்து இழுத்தபடி, ரொம்ப தான் முறுக்கிக்காத நைனா, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். நீ இதில் என்னை இன்வால்வ் பண்ணும்போது எனக்கு புரியல, ஆனால் போக போக எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அதை கேட்டு அவருக்கும் சிரிப்பு வந்தது. படவா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியே என்றவர் வாய்விட்டு சிரித்தார். நான் யாரு? காளிமுத்துவோட மகனாக்கும். நெஞ்சை நிமிர்த்தி பெருமை பேசிய மகனை பெருமையாய் பார்த்தார் அவர். உங்க ஐயாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற நைனா? அன்னைக்கு நான் டெல்லி போனப்போ ஐயா கிட்ட நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னு சொன்ன உடனேயே அவர் முதலில் ரதிக்கு தான் ஃபோன் போட்டு பேசியிருக்காரு. ஆனா அந்த ரதி பொண்ணு அங்க வேற யாரையோ லவ் பண்ணிட்டுதா சொல்லவும் இவரால் மறுக்க முடியல. ஒரே பேத்தி இல்லையா? ஓ, அதனாலதான் நீ என்னோட காதலுக்கு ஒத்துக்கிட்டியா நைனா? அதுக்காக மட்டும் இல்லை கண்ணப்பா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ருத்ராவை பார்த்ததிலிருந்து எனக்குள் மாற்றம். இதை விட வேற நல்ல பொண்ணையா உனக்கு நான் தேடி தந்துட போறேன்னு எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன். அதுக்கான விட தான் உன்னை அவளோடு சேர்த்து வேலை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சது. தேங்க்ஸ் நைனா, நீ அவளை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அவள் ரொம்ப நல்லவ நைனா. அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறா என்றவன். நைனா, அவள் வேறொருத்தனின் மனைவியா இருந்தவள்னு நீ எதுவும் தப்பா? அவன் சொல்லி முடிக்கும் முன், என்னை பொறுத்தவரை உனக்கு பிடிச்சது எல்லாம் எனக்கு பிடிக்கும். அதே போலதான் இந்த ருத்ராவும். நான் எப்பவுமே இந்த விஷயத்தில் உன்னை தாண்டி யோசிச்சது கிடையாது கண்ணப்பா. இந்த உலகத்தையே உன் மூலமா தான் நான் பார்க்கிறேன் என்றவரை நைனா என்று மனம் நெகிழ்ந்து கட்டிப்பிடித்து கொண்டானவன். அவரை போய் கோபத்தில் என்ன வில்லோமோ அவன் பேசிவிட்டானே. உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் நைனா, அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் கண்ணப்பா என்றவர். கண்ணப்பா, அன்னைக்கு சொன்னியே நீ போன காரின் பிரேக் வயரை நான் கழட்டி விட்டதா? அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று நான் தழுதழுத்தவரை கண்டு அவனது அணைப்பு மேலும் இறுகியது. உன் பையன் ஒரு முட்டாள் நைனா. கோபத்தில் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம நடந்துக்கிறான். சாரி நைனா, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும் கண்ணப்பா என்றவர் பின் யோசனையாய், கண்ணப்பா உன் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உனக்கு நல்லதுப்பா என்றவரை அவன் கேள்வியாய் பார்க்க, ஏன்னா மருமக பொண்ணு ரொம்ப கோவப்படுற டைப்பா இருக்கு. நீயும் இந்த மாதிரி கோவப்பட்டனா அது வாழ்க்கைக்கு சரியா வருமா? அவர் சொல்வதை கேட்டு புன்னகை அரும்பியது அவனது முகத்தில். நீ சொல்றது தான் சரி நைனா, அவளுக்கு ரொம்ப தான் கோபம் வரும். நானும் அதே போலதான். ஆனா அவகிட்ட மட்டும் எனக்கு கோபம் வர மாட்டேங்குதே. அவள் என்ன செஞ்சாலும் அவளை வெறுக்க தோணலையே. கண்களில் காதல் மின்ன பேசிய மகனை கண்டு சந்தோஷமாய் இருந்தது அவருக்கு. இந்த அன்பு இருந்தா போதுயா, வாழ்க்கை சந்தோஷமா போயிடும். நைனா, அம்மா இதுக்கு ஒத்துக்குவாங்களா? கவலையுடன் கேட்டவனை கண்டு
கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய டிவி சீரியல் பார்த்து கெட்டு போயிருக்கா. அதனால ருத்ராவை ஏதோ வில்லி ரேஞ்சுக்கு பார்த்து வைப்பா. ஆனால் அவளை சமாளிக்கிறது ஏன் வேலை, நான் அவளை பார்த்துக்கிறேன் என்றவரை அவன் மகிழ்ச்சியை பார்த்தான். வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்துவிட்ட ஆனந்தத்தில் இருந்தது அவனது மனம். அதனால் அவன் பழைய விஷயம் எதையும் தந்தையிடத்தில் பேசவில்லை. தனக்காக வாழும் அவரின் மனதை நோக்கடிக்க அவன் விரும்பவில்லை. ஒருவேளை அதற்கும் நியாயமான காரணம் இருந்தால் அதனால் அமைதி காத்தான். அவருமே பழையதை பேசி இப்போது இருக்கும் சந்தோஷ மனநிலையை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதே நேரம் ருத்ரா வேலை நடக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கு அவள் சென்ற போது அந்தி சாயும் பொழுதாகி இருந்தது. ஒரு சிலர் வேலை முடிந்து சென்று கொண்டிருந்தனர். முரளி மட்டும் வீட்டுக்கு கிளம்பாமல் அங்கு இருந்தான், அவளின் வரவை எதிர்பார்த்து கொண்டு. அதே போல் அவள் வந்ததும் அவனது முகத்தில் பழி வாங்கும் வெறி பரவியது. அன்று ஜெகன் அவனிடம் மிரட்டலாய் பேசும்போதே அவனுக்கு புரிந்துவிட்டது, அவனுக்கு தன்னை பற்றி ஏதோ தெரிந்திருக்கிறது என்று. அதனால்தான் தான் நினைத்த வேலையை சீக்கிரம் முடிக்க நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தது போல் அது முடியாமல் இலக்கு மாறி ஜெகனை தாக்கிவிட்டது. இப்போது ஜெகன் அடிப்பட்ட புலி, நிச்சயம் தன்னை தாக்காது அவன் அடங்க மாட்டான் என்று அவனுக்கு தெரியும். அதற்குள் தான் நினைத்ததை செயலாற்றிவிடும் வெறி அவனுள் எழுந்தது. ருத்ரஸ்ரீ முரளியை கவனிக்காமல் ஜெகன் குண்டடிப்பட்டு வீழ்ந்த இடத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அங்கு நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தவளுக்கு எந்த பக்கம் இருந்து குண்டு வந்திருக்கும் என்று தெரியவில்லை. அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது முரளி அவளை குறிப்பார்த்து கொண்டிருந்தான். அவன் கையில் துப்பாக்கி பளபளத்தது. அதற்குள் அங்கு கார் வந்து நிற்கும் சத்தத்தில் ருத்ரா, முரளி இருவரின் கவனமும் சிதறியது. அந்த காரில் இருந்த ருத்ராவின் செயலாளர் எழிலரசி தான் இறங்கினாள். அவளை கண்டதும் ருத்ரா அங்கு செல்ல, அங்கு வேறு சில ஆட்களும் இருந்ததால் முரளியால் அவளை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. மேம், முக்கியமான மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல, அதான் நேரில் வந்த. மருத்துவமனையில் இருந்ததால் அலைபேசியை சைலண்ட் மோடில் போட்டிருந்தாள் அவள். அதனால் அதை கவனிக்கவில்லை. சரி வா போகலாம் என்று அவள் தன் காரில் ஏறினாள். எழிலரசி தான் வந்த கால் டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு வந்ததும் அவள் காரை கிளப்பினாள். ருத்ரா செல்வதை ஒருவித கையாலாகாத தனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் முரளி. எந்தவித சாட்சியும் இல்லாமல் அவளை போட்டு தள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் அவன் இருந்தான். அந்த அளவுக்கு அவனின் தேவை அவனது குடும்பத்துக்கு தேவை. அதே சமயம் ருத்ராவை பழிவாங்கும் எண்ணத்தையும் அவன் மறக்கவில்லை. அதனால்தான் அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்கிறான். ஆனால் அவன் செய்த அனைத்து முயற்சியுமே தோல்வியில் தான் போய் முடிந்தது. அதைவிட இப்போது அவனுக்கு ஏற்பட்டிருப்பதோ பெரும் தோல்வி. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தவன் சில காலம் தலைமறைவாய் இருக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்தான். உடனே அதையே அவன் செயல்படுத்தினான். அவனுக்கு தெரியும், இனியும் இங்கிருந்தால் ஜெகனின் கையில் அவன் பிடிபடுவது உறுதி என்று. அதே போல் இரவோடு இரவாக ஜெகன் தனது தந்தையின் ஆள்பலத்தை பயன்படுத்தி முரளியை நெருங்கிய சமயம் பார்த்து அவன் தலைமறைவாகியிருந்தான். வழக்கமாய் வேலை முடிந்து வரும் கார்த்திக் இன்னமும் வராததை உணர்ந்து சித்தாரா தவிப்புடன் வீட்டின் வாயிலில் காத்திருந்தாள். அவனது அலைபேசிக்கு அழைத்தால் அழைப்பு போய்கொண்டிருந்ததே தவிர அவன் அதை எடுக்கவில்லை. அவனுக்கு என்னவானதோ ஏதானதோ என்ற கவலையுடன் அவள் இருந்த சமயம் கார்த்திகின் கார் உள்ளே நுழைந்தது. தான் குழந்தை உண்டாகி இருப்பதையும் மறந்து வேகமாய் காரை நோக்கி சென்றாள் அவள். அவள் வரும் முன் காரில் இருந்து இறங்கிய கார்த்திக்கின் தள்ளாடிய நடையிலேயே தெரிந்தது அவன் குடித்து விட்டு வந்திருக்கிறான் என்று. அவள் அவன் அருகில் செல்லாமல் திகைத்து போய் அப்படியே நின்று விட்டாள். அவன் அவளை கண்டு கொள்ளாதது போல் தட்டு தடுமாறி வீட்டு படிகளில் ஏற முயன்ற போது அவள் தன்னை சுதாரித்து கொண்டு அவன் அருகில் சென்றவள் அவனது தோளில் அணைவாய் கை போட்டு உள்ளே அழைத்து சென்றாள். அவனை அறைக்குள் கொண்டு வந்து விடுவதற்குள் அவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. சாப்பாடு எடுத்துட்டு வரவா? அவள் கேட்டதற்கு தலையாட்டி மறுத்தான் அவன். அவன் ஒன்றும் பேசாமல் இருப்பது அவள் மனதை வருத்தியது. அவன் அருகில் வந்து அமர்ந்தவள், ஏங்க இந்த குடிப்பக்கம் எல்லாம் வேண்டாம்க என்றாள் தன்மையாக. போதும் உன் அட்வைஸ். அங்கதான் ஒருத்தி அட்வைஸ் பண்ணி என்னை சாகடிக்கிறானா? நீயும் எனக்கு அட்வைஸ் பண்றியா? எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் கோபத்தை கிளறாம ஒழுங்கா போய்படு. அவன் கத்திய கத்தலில் அவள் அரண்டு போய் படுத்து விட்டாள். அடுத்த வந்த நாட்கள் சித்தராவிற்கு நரகமாய் சென்றது. அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு கணவன்தான். ஆனால் அவனும் அவளிடம் பாராமுகம் காட்டிக்கொண்டு எந்நேரமும் அவளிடம் சிடுசிடுவென்று இருந்தான். அதில் வேலைக்கு கூட செல்லாமல் அவன் வீட்டில் இருந்த முழு நேரமும் குடித்தது கண்டு
கண்டு அவள் பயந்துதான் போனாள். ஏதாவது அவனிடம் எடுத்து சொன்னால் அதற்கும் அவன் கோபமாய் எரிந்து விழுந்தான். மொத்தத்தில் அவன் அருகில் செல்லவே அவளால் இயலவில்லை. கார்த்திகோ அவனது நட்பு வட்டாரத்தில் அவன் கேலி பொருளாய் மாறியதை நினைத்து நினைத்து உள்ளம் குமைந்து போனான். குமரிய மனதை அடக்கும் வகை தெரியாமல் அதை மது போதையில் மயங்க செய்தான். ஆனாலும் அவன் மனதில் ருத்ராவை அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டுதான் இருந்தான். அவனது கைத்தடி குணா வேறு காவல்துறையினரிடம் மாட்டிக்கொண்டிருந்தான். அவனை வைத்து தன்னை பிடித்து விடுவார்களோ என்ற பயம் வேறு மனதை அரைத்து கொண்டு இருந்தது. தினமும் பயத்துடன் வாழ்க்கையை கழித்தான் அவன். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது. நன்கு யோசித்து பார்த்த ருத்ராவிற்கோ கார்த்திகை மாட்டிவிட இதை தவிர வேறு வழி இல்லை என்றே தோன்றியது. அதனால் அந்த அதிகாரியை தொடர்பு கொண்டவள், கம்பெனி ஆக்சிடென்ட் விஷயமா நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? இத்தனை மாசமா அது கிணற்றில் போட்ட கல் மாதிரி கிடக்கு. உங்களால் இதை விசாரிக்க முடியுமா? இல்ல நான் மேலிடத்தை போய் பார்க்கவா? சற்று மிரட்டலாகவே அவள் கேட்டாள். அதை கண்டு அவர் பயந்து போனார். மேடம், இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னா உங்க ஹஸ்பண்டை தான் நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். தவறு யார் செஞ்சிருந்தாலோ தண்டிக்கப்படத்தான் வேண்டும். இப்போ உங்க ஹஸ்பண்டு ஆல்ரைட்டா மேடம்? அவர் சொன்னதை கேட்டு அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். நான் ஏற்படுத்திய பைத்தியத்தை நானே தெளிய வைக்கிறேன் என்று நினைத்து கொண்டவள். நவ் ஹி இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஓகே மேடம், இனி நான் பார்த்துக்கிறேன். அவர் கூறியதை கேட்டு புன்னகைத்தபடி அலைபேசியை அணைத்தவள். கார்த்திக், என்னையவா நீ கொல்ல பார்க்கிற? அதுக்கான தண்டனை உனக்கு வேண்டாம். இனி சட்டம் தன் கடமையை செய்யும். நினைத்து கொண்டவளுக்கு அப்போதுதான் நிம்மதியாய் இருந்தது. கட்டிய கணவனை ஆனாலும் எதிரியாகி போய்விட்ட பின் அவனை பற்றி அவள் கவலை கொள்ளவில்லை. அன்று கார்த்திகை விசாரணைக்காக காவல்துறை அழைத்த போது சித்தாரா தான் மனம் கலங்கி நின்றாள். அவர் தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு என்று கெஞ்சி கேட்டவளை கண்டு கொள்ள அங்கு யாரும் இல்லை, அவள் கணவன் உட்பட. கார்த்திகோ அவமானத்தில் கூனி குறுகி போனான். இறுதியாக அவனை காவல்துறை ஜீப்பில் ஏற்ற முனைந்த போது அந்த அதிகாரியின் அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை எடுத்து பேசியவர், ஓகே சார், ஓகே சார் என்று பணிவாய் பேசிவிட்டு வைத்தவர், சாரி மிஸ்டர் கார்த்திக், மேடம் ஃபேக்டரி ஆக்சிடென்ட் பண்ணினது வேற ஆள் என்று இப்பதான் தெரிஞ்சது. உங்களை தொந்தரவு பண்ணியதுக்கு சாரி, மேடத்துக்கிட்ட சொல்லிருங்க என்றவர் கிளம்பி சென்றுவிட கார்த்திக் பிரமை பிடித்தது போல நின்றிருந்தான். அவனுக்கே இந்த விஷயத்தை நம்ப முடியவில்லை. அவனுக்கே தெரியும் அதற்கு காரணம் தான் தான் என்று. அப்படி இருக்கும்போது வேறு ஒருவன் இதை செய்திருக்கிறான் என்று கூறியதை அவனால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் அவன் மனதுக்குள் அப்பாடி தப்பிச்சோ என்று நினைக்கவும் தவறவில்லை. என்னங்க, கண்கள் கலங்க அவன் அருகில் வந்த சித்தாராவை இத்தனை நாட்கள் கழித்து இன்றுதான் அவனுக்கு கண் தெரிந்தது. இரு கைகளையும் விரித்து அவளை வாவென அழைத்தான். அடுத்த நொடி அவள் அவனிடம் ஓடி வந்து சரணடைந்தாள். அவளுக்கு அவன்தான் எல்லாமே. அதனால் அவனது பாராமுகத்தை அவள் பெரிதாக எண்ணவில்லை. மனதில் எழுந்த சந்தோஷத்துடன் அவளோடு அறைக்கு வந்தவன் வெகு நாட்கள் கழித்து தன் கணவன் உரிமையை அவளிடம் நிலைநாட்டினான். பேதை அவளின் அன்பின்றி வறண்ட நெஞ்சமோ பாலைவன நீராய் அவனை தன்னுள் ஈர்த்து கொண்டது. கார்த்திக் விடுவிக்கப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்ட ருத்ரஷியால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. தனது வாழ்க்கையை, தனது குறிக்கோளை அளித்தவன் சுதந்திரமாய் மகிழ்ச்சியோடு நடமாட தான் மட்டும் இப்படி மன கஷ்டத்துடன் வாழ வேண்டுமா என்று அவளது மனம் கொதித்தது. மேடம், இந்த கேஸை மேலிடமே டீல் பண்ணிக்கிறதா சொல்லிட்டாங்க. அதே போல் குற்றவாளி யாருங்கிறதையும் லீக் அவுட் பண்ணாம சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. அந்த குணாவையும் விடுதலை செஞ்சாச்சு. எனக்கு வேறு வழி தெரியல, சாரி மேடம். அந்த அதிகாரி அவளிடத்தில் சொன்ன விளக்கம் அவளது காதல் இன்னமும் ஒழித்து கொண்டு இருந்தது. அவளது கணவனை தவிர அவளுக்கு வேறு யார் எதிரி இருக்கிறார்கள்? அவளது மனம் கேள்வி கேட்டது. நிச்சயம் யாரும் இருப்பதாய் தெரியவில்லை. பெரும்பாலும் தொழிலில் யாரையும் அவள் பகைத்து கொண்டது கிடையாது. யார் துரோகம் செய்தாலும் அவர் முகத்திற்கு முன் சிரித்து பேசி அவருக்கு முதலுக்கு பின்னால் தான் அவருக்கு துரோகத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என்ற வித்தையை அவள் தெளிவாக கற்று வைத்திருந்ததால் எதிலும் பிசகு ஏற்பட வாய்ப்பில்லை. பின் எப்படி இது நடந்தது என்று யோசித்தவளுக்கு என்ன முயன்றும் கார்த்திகை தவிர வேறு யாரையும் குற்றவாளியாக நினைக்க முடியவில்லை. அவளை கொல்ல முயற்சி செய்தது அவன்தானே. அதை கொண்டுதானே அந்த குணாவையே பிடிக்க முடிந்தது. ஒருவேளை கொலை முயற்சி செய்த வழக்கில் கார்த்திகை கைது செய்ய சொல்லியிருக்க வேண்டுமோ என்று இப்போது அவள் நினைத்தாள். அவள் ஒன்று செய்ய நினைத்திருக்க நீயும் தான் பல மடங்கு திருப்பி கொடுத்து விட்டாயே. அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்தை பகை வளர்த்து கொண்டு? அவளது மனசாட்சி கேள்வி எழுப்பியது.
அதை அவளது நியாயவாதி மனம் ஒத்துக்கொள்ளத்தான் செய்தது. அவள் எப்போதுமே அப்படிதான். அவளாக யாரிடமும் மோத மாட்டாள். அதே போல் யாராவது அவளின் பாதையில் குறுக்கிட்டாள் அவர்களை உண்டு இல்லை என்று ஒரு வழி செய்து விடுவாள். அந்த வகையில் கார்த்திகேயருக்கு கிடைத்த தண்டனை சற்று குறைவுதான். அவள் கார்த்திகேயருக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுப்பது என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க ஜெகனோ அவள் செய்யும் தவறுகளில் இருந்து அவளை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவள் அறிவின் பின் சென்றாள், அவனோ மனதின் பின் சென்றான். அவனுக்கு தெரியும் தான் செய்யும் இந்த செயல்கள் அனைத்தும் தனது காதலுக்கு எதிராக அமையும் என்று. ஆனாலும் தன்னவளுக்காக அதை செய்யாமல் அவனால் இருக்க முடியவில்லை. காதலியை காத்து காதலை வளர்த்தான் அந்த நல்ல காதல் காவலன்.